எண் வரிசை இந்த டாப்பிக்கிலிருந்து கேட்டிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம தொகுத்து இதுக்கு முன்னாடி நம்ம உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்டோம். அந்த வீடியோவோட லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம அதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாம். இந்த வீடியோவை நீங்கள் 1 or 2 டைம்ஸ் பார்த்துட்டு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் போய்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா நம்பர் சிஸ்டத்தில் கூட்டுத்தொடர் வரிசை பற்றி சில சம்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்து தான் 2022 குரூப் 4 எக்ஸாமில் நமக்கு ஒரு கொஸ்டின் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இப்போ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்லையுமே ஏபியிலிருந்து கம்பல்சரியாக ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த சம்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். இதிலிருந்தே உங்களுக்கு அந்த ஒரு கொஸ்டின்ன்றது கவர் ஆகிடும். ஸோ இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் ஒரு 4 ஃபார்முலா இருக்குது. இதை மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி எல்லா சம்ஸுமே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபார்முலா நீங்கள் இதை அப்படியே மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சம்மு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ஃபார்முலா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெமரி ஆகிடும். ஸோ ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குதுன்னு கேட்டாங்க, அதாவது எத்தனை எண்கள் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா n = l-a/d+1. இதில் ஏன்றது முதல் உறுப்பாக இருக்கும், எல்ன்றது அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் கடைசி உறுப்பு, டின்றது பார்த்திங்கன்னா பொது விகிதமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அந்த கூட்டுத்தொடரின் மொத்த கூடுதல் கேட்டாங்க அப்படின்னா n/2 × a+l. ஸோ ஒரு கூட்டுத்தொடரின் கூடுதல் கேட்பாங்க, ஆனால் கடைசி உறுப்பாக எல்லை கொடுக்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா பார்த்தோம்னா Sn = n/2 × 2a + n - 1 × d. ஸோ இப்போ அதே அந்த கூட்டுத்தொடர் வரிசையின் கடைசி உறுப்பு, அதுவும் இல்லாமல் எத்தனையாவது உறுப்பு அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா L = a + n - 1 × d. ஸோ இப்போ நம்ம சம்ஸ் பார்ப்போம். சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபார்முலாலாம் ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு டைப்பில் ஃபஸ்ட்டு ஒரு சம் ஒன்று பார்ப்போம். பின்வரும் தொடரில் உள்ள எண்கள் எத்தனை? ஸோ எண்கள் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. 201, 208, 215 அப் டு 369 எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கான ஃபார்முலா அப்படின்னா n = l-a/d+1. இதில் ஏன்றது முதல் உறுப்பு, டின்றது பார்த்திங்கன்னா பொது விகிதம், எல்ன்றது கடைசி உறுப்பு. ஸோ நமக்கு ஏன்றது முதல் உறுப்பாக எவ்வளோ இருக்குது பார்த்தோம்னா 201, பொது விகிதம் d = இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. ஸோ இரண்டாவது உறுப்பு 208, முதல் உறுப்பு பார்த்தோம்னா 201 கழிச்சோம் அப்படின்னா 7ன்னு சொல்லிட்டு வந்துடும். நமக்கு கடைசி உறுப்பாக எல் எவ்வளோ இருக்குது, 369 இருக்குது. ஸோ இப்போ n = நமக்கு எல்லோட வேல்யூ எவ்வளோ, 369 மைனஸ் ஏவோட வேல்யூ 201 டிவைடட் பை பொது விகிதம் 7 + 1. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா 369 ஒரு 201 கழிச்சிங்க அப்படின்னா 168ன்னு சொல்லிட்டு வரும். டிவைடட் பை அந்த 7 இருக்கட்டும், அப்படியே நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 24ன்னு சொல்லிட்டு வரும். +1 அப்படியே ஆட் பண்ணிங்க அப்படின்னா 25. ஸோ ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் எத்தனை எண்கள் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம ஷார்ட்டாக போடணும் அப்படின்னா கடைசி உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு டிவைடட் பை பொது விகிதம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா 1. அதாவது என்ன பண்ணுங்கன்னா கடைசியாக இருக்கிற நம்பரையும் முதல்ல இருக்கிற நம்பரையும் கழிச்சு மேலே எழுதிக்கிங்க. அப்புறமா ரெண்டாவது நம்பரு 1வது நம்பர் அதை கழிச்சு கீழே போட்டுக்குங்க. +1 மட்டும் போட்டு அப்படியே கேன்சல் பண்ணி ஆட் பண்ணி ஆன்சராக போட்டுருங்க. அவ்வளோதான். நீங்கள் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் எண்கள் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம இப்போ சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ செகண்ட் ஒரு சம் இதேமாதிரி மெத்தடில் பார்ப்போம். -1 -5/6 -2/3 அப் டு 10/3 என்ற தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை யாது? ஸோ எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை அப்படியே நம்ம எடுத்து எழுதிப்போமா. முதல் உறுப்பு எவ்வளோ, a = -1, பொது விகிதம் d = இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. இரண்டாவது உறுப்பு எவ்வளோ, -5/6. ஏன்னா நம்ம மைனஸ் முதல் உறுப்புன்னு சொல்லிக்கிறோமா, அப்போ ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, முதல் உறுப்புக்குமே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அந்த 1 அப்படியே இருக்குமா. ஸோ இப்போ இதை நீங்கள் அந்த பக்கம் 6 கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 6 - 5 டிவைடட் பை 6ன்னு இருக்கும். 6ல் 5 போச்சுன்னா 1, அப்போ 1/6ன்னு இருக்குமா. அடுத்ததாக கடைசி உறுப்பு L = 10/3. இப்போ டைரெக்டாக நம்ம ஃபார்முலாவுக்கு வந்துடும். n = l/a/d+1. நமக்கு எல்லோட வேல்யூ 10/3 + 1, டியோட வேல்யூ 1/6. ஸோ இப்போ என்ன பண்ணோம், இப்போ 10 + 1 அதை மட்டும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிங்களேன். 10/3 இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 13 டிவைடட் பை ஒரு 3 வந்துடும். அதுக்கப்புறம் அடியில் பார்த்திங்கன்னா 1/6ன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த டிவைடில் இருக்கக்கூடியதை அப்படியே நம்ம மல்டிபிளாக எழுதணும் அப்படின்னா தலைகீழாக திருப்பி எழுதிடுவோமா. ஸோ 13/3 × 6/1. ஸோ இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 13 × 2 ஒரு 26, இந்த +1 ஆட் பண்ணிங்கன்னா 27ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதிலேயே இன்னொரு சம் ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ 3, 6, 9 அப் டு 111 என்ற தொடரில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன? ஸோ அதேமாரி எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு தான் கேட்குறாங்க. முதல் உறுப்பு எவ்வளோ, 3. அதுக்கப்புறமா பொது விகிதம் இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு கழிச்சோம் அப்படின்னா 6 - 3 =
3ன்னு சொல்லிட்டு வந்துடும். கடைசி உறுப்பாக இருக்கிறது எல் எவ்வளோ 111. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா கடைசி உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு 111 - 3 டிவைடட் பை இரண்டாவது உறுப்பு முதல் உறுப்புக்கான வித்தியாசம் 3 + 1. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா 108 டிவைடட் பை 3ன்னு வரும். அதை அடித்தோம்னா 36ன்னு வரும். +1 ஆட் பண்ணிங்கன்னா 37. ஸோ ஒரு 3 சம் ஒரே மாதிரி பார்த்தோமா. அதுக்கப்புறம் கொஞ்சம் வித்தியாசமாக இதே டைப்பில் வேறு ஒரு சம் ஒன்று பார்ப்போம். 13ஆல் வகுப்படும் ஈரிலக்க எண்களின் அதாவது எண்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 13ஆல் வகுப்படக்கூடிய ஈரிலக்க எண்கள் ஸோ இப்போ பார்த்தோம்னா 13ஆல் அப்போது 10க்கு அப்புறமா வரக்கூடியது ஒரு 13 சொல்லிட்டு வரும். ஸோ 2 13 × 29 அதுவே நமக்கு போதும். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து 100க்கு முன்னாடி வந்து என்ன ஒரு நம்பர் 13ஆல் வகுப்படும்னு பார்த்தோம்னா 91. ஸோ இந்த சீரீஸ் மட்டும் இப்படி எழுதிட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்ததாக இப்போ முதல் உறுப்பு எவ்வளோ A = 13. அப்புறமா கடைசி உறுப்பு L = எவ்வளோ 91. ஸோ பொது விகிதம் எவ்வளோ D = 29 - ஒரு 13 கழிச்சோம் அப்படின்னா 13 வந்துடும். இப்போ நமக்கு தெரியும் இல்லையா N = L - A/D + 1. கடைசி உறுப்பு எவ்வளோ 91. முதல் உறுப்பு எவ்வளோ -13 டிவைடட் பை பொது விகிதம் எவ்வளோ 13 + 1 அப்படியே போட்டுப்போம். ஸோ இப்போ நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா 78/13 வரும். இதை அடித்தோம் அப்படின்னா 6ன்னு வரும். 6 + 1 7. ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர். ஸோ இப்போ பார்த்தோம்னா 8ஆல் வகுப்படும் 3 இலக்க இயல் எண்களின் எண்ணிக்கை காண்க. ஸோ 8ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க இயல் எண்கள். அப்போ 3 இலக்க இயல் எண்கள் அப்படின்னா 100லிருந்து நமக்கு வந்து 999 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் 3 இலக்க எண்கள். அதில் இதெல்லாம் 8ஆல் வகுப்படும் சொல்லிட்டு ஒரு சீரிஸ் ஒன்று எழுதிக்கணும். இப்போ பார்த்தோம்னா 100க்கு அப்புறமா 8ஆல் வகுப்படக்கூடிய என்னென்னு பார்த்தோம்னா 104ன்னு வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு +8 ஆட் பண்ணிங்கன்னா 112. அதுக்கப்புறமா ஒரு 1000க்கு முன்னாடி என்ன ஒரு நம்பர் 100ஆல் வகுப்படும்னா 992. ஸோ இங்கே முதல் உறுப்பு பார்த்தோம்னா A = 104. கடைசி உறுப்பு L = பார்த்தோம்னா 992. D = பார்த்தோம்னா நமக்கு இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு கழிச்சோம் அப்படின்னா 8ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ மொத்தமாக சேர்த்து நமக்கு எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்களா. அப்போ N = L - A/D + 1. எல்லோட நம்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா 992 மைனஸ் ஆஃப் வந்து ஏவோட வேல்யூ பார்த்தோம்னா 104 டிவைடட் பை பொது விகிதம் எவ்வளோனா 8. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 112ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதேமாதிரி நிறைய சம்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும். 6ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க இயல் எண்களின் எண்ணிக்கை காண்க. ஸோ அதே மாதிரி தான் 3 இலக்க இயல் எண்கள் அப்படின்னா 100லிருந்து 999 6ஆல் வகுப்படக்கூடியது எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு எடுத்து எழுதணும். ஸோ இதில் வந்து முதல் உறுப்பு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 102. கடைசி உறுப்பு பார்த்தோம்னா L = 996. பொது விகிதம் D = பார்த்தோம்னா 108 - 102 ஸோ = 6ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ நம்ம டைரெக்டாக ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிவிடுமா. N = L - A/D + 1. நமக்கு L வந்து பார்த்தோம்னா 996. ஏவோட வேல்யூ பார்த்தோம்னா ஒரு 102 டிவைடட் பை 6 அப்படியே போட்டுப்போம். ஸோ இப்போ கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னா +1. ஸோ ஈக்குவல் பார்த்தோம்னா ஆன்சர் வந்து 150ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதே மாதிரி ஒரு நிறைய சம்ஸ் இருக்குது பார்ப்போம். ஸோ 9ஆல் வகுப்படும் 3 இலக்க இயல் எண்கள் மொத்தம் எத்தனைன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்களா. அதேமாதிரி 9ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க இயல் எண்கள். ஸோ அதுக்கான சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்துறேன் 108 117 அப் டு 999. ஸோ இதில் முதல் உறுப்பு எவ்வளோனா A = 108, L = 999, D = பார்த்தோம்னா 9ன்னு வந்துடும். ஸோ அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுமா 999 - ஒரு 108 டிவைட் பை 9 + 1. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 100ன்னு சொல்லிட்டு வந்துடும். உங்களுக்கு அந்த 9ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க இயல் எண்கள் அந்த சீரீஸ் ஃபைன் பண்ணணும். அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மீதி எல்லாம் ஈஸியாக எழுதிடுவீங்க. இதுக்கு அப்போ 3 இலக்க எண்களில் முதல்ல வந்து சின்ன நம்பர் வருமா, அப்போ 3 இலக்க எண்களில் பெரிய நம்பர்னு ஒன்று கடைசியாக வரப்போகுது. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு LCM HCF பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதுலேயே இன்னொரு சம் ஒன்று பார்ப்போம். ஏஐ ஓர் இலக்கமாக கொண்ட ஈரிலக்க இயல் எண்கள் எத்தனை உள்ளன. அதாவது 7 வந்து பார்த்தோம்னா ஒரு இலக்கமாக கொண்ட ஈரிலக்க எண்கள் அப்படின்னா நமக்கு வந்து 10லிருந்து 99 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் 7 வந்து பார்த்தோன்னா ஒரு இலக்கமாக கொண்டது. இப்போ பாருங்கள் 7 நம்பர் எதுக்கெல்லாம் வரும் 17 27 37 47 57 அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப் டு வந்து 70 71 அது ஃபுல்லாகவே நமக்கு 7 நம்பர் வரும். ஸோ அதுக்கப்புறம் 97 வரைக்கும் வருமா. இப்போ இது மொத்தமாக அப்படியே நம்ம கவுண்ட் பண்ணிவிடுவோமே. ஸோ அந்த 7 நம்ம ஃபஸ்ட்டில் போட்டுக்கிட்டு அது சிங்கிள் டிஜிட் நமக்கு தேவை ஈரிலக்க எண்கள் தான் கேட்குறாங்க. அப்போ 17லிருந்து 97 நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 18ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ 7 ஓர் இலக்கமாக கொண்ட ஈரிலக்க இயல் எண்கள் எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 18.
ஒரு விளையாட்டுத் திடலில் முதல் வரிசையில் 43 மாணவர்களும், இரண்டாவது வரிசையில் 38 மாணவர்களும், மூன்றாவது வரிசையில் 33 மாணவர்களும் உள்ளனர். கடைசி வரிசையில் 3 மாணவர்கள் இருப்பின் அந்த விளையாட்டுத் திடலில் எத்தனை வரிசைகள் உள்ளன? ஸோ வந்து பார்த்தோம்னா இவங்க கொடுத்துட்டாங்க. முதல் வரிசையில் 43, இரண்டாவது வரிசையில் 38, மூணாவது வரிசையில் பார்த்தோம்னா 33. ஸோ அப் டு வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரிசையில் 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் மொத்தமாக எத்தனை வரிசைகள் இருக்கும்? எத்தனை வரிசைகள்னால் ஸோ எண்ணிக்கை தான் நமக்கு கேட்குறாங்க. அப்போ முதல் உறுப்பு எவ்வளோ? A = 43, கடைசி உறுப்பு L = 3, பொது விகிதம் D = இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கும்போது இரண்டாவது உறுப்பு தான் எடுத்து எழுதணும், அப்புறமா முதல் உறுப்பு தான் எழுதணும். ஏன்னா அங்கே மைனஸ் வரும்போது நீங்கள் Dக்கு வந்து மைனஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா சம் வந்து தப்பாகிடும். இப்போ D அதனோட வேல்யூ பார்த்தோம்னா -5ன்னு சொல்லிட்டு வந்துடும். நமக்கு டைரெக்டாக ஃபார்முலா தெரியுமா? எவ்வளோ எண்ணிக்கை இருக்குது, மொத்த உறுப்புகள் எவ்வளோன்னு சொல்லி கேட்டாங்கன்னா N = L - A/D + 1. எல்லோட வேல்யூ பார்த்தோம்னா 3 மைனஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 43 டிவைடட் பை டியோட வேல்யூ பார்த்தோம்னா -5 + 1. ஸோ இதை கழிச்சிங்க அப்படின்னா -40/- 5ன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ அப்படியே மைனஸ் கேன்சல் ஆகிடும். 5ஆல் அடிச்சிங்கன்னா 8ன்னு வந்துடும். அப்போ 8 + 1 = 9ன்னு சொல்லி வந்துடும். ஸோ அவ்வளோதான், நம்ம டைப் 1ல் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ ஒரு தொடரில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது கேட்டாங்கன்னா N = L - A/D + 1. இதுதான் நம்ம ஃபார்மேட்டு. இதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்போம். இதை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சம் ஒன்று பார்ப்போம். ஸோ கூடுதல் காண்க 2 + 4 + 6 + அப் டு வந்து 80. ஸோ இதனுடைய கூடுதல் கேட்குறாங்க. ஸோ ஒரு தொடரின் கூடுதல் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா இருக்குது. கடைசி உறுப்பு கொடுத்துட்டு கூடுதல் கேட்டாங்கன்னா நமக்கு Sn = n/2 × A + L. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இதில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கணும் இல்லையா? என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஃபார்முலா. N = L - A/D + 1. இப்போது சம்மை சால்வ் பண்ணுவோம். 2, 4, 6 அப் டு 80. முதல் உறுப்பு பார்த்தோம்னா 2, கடைசி உறுப்பு பார்த்தோம் L = 80. அதனுடைய பொது வித்தியாசம் D = பார்த்தோம்னா 4 - 2 = 2ன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ எடுத்து போய்ட்டு Nல் சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். கடைசி உறுப்பு எவ்வளோ? 80 மைனஸ் ஆஃப் முதல் உறுப்பு எவ்வளோ? 2 டிவைடட் பை பொது விகிதம் 2 + 1 = இதை சால்வ் பண்ணிங்கன்னா 40ன்னு சொல்லிட்டு வந்துடும். என்னோட வேல்யூ 40. இப்போ எடுத்துகிட்டு போய்ட்டு Snல் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? Nக்கு வந்து பார்த்தோம்னா 40 டிவைடட் பை 2 இருக்கட்டும். முதல் உறுப்பு எவ்வளோ? A வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ளஸ் கடைசி உறுப்பாக இருக்கக்கூடிய அந்த Lோட வேல்யூ பார்த்தோம்னா 80. ஸோ இதை அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா வந்து 82 × 20ன்னு வரும். அதை அப்படியே பெருக்குனிங்க அப்படின்னா 1640ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதேமாதிரி நிறைய சம் சால்வ் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ 0.40 + 0.43 + 0.46 + அப் டு 1 வரிகாலம் என்ற தொடரின் கூடுதல் கேட்குறாங்க. ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க, அதனுடைய கூடுதல் கேட்குறாங்க. அப்படின்னா நமக்கு Sn = n/2 × A + L அப்படின்ற ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தாகணும். இதில் முதல் உறுப்பு எவ்வளோ? 0.40. அதுக்கப்புறம் கடைசி உறுப்பு L பார்த்தோம்னா 1, பொது விகிதம் D பார்த்தோம்னா 0.43 மைனஸ் 0.40. இதை கழிச்சிங்க அப்படின்னா 0.03ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து Nல் சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். Lோட வேல்யூ 1ன்னு தெரியும். Aவோட வேல்யூ பார்த்தோம்னா 0.40 டிவைடட் பை Dயோட வேல்யூ பார்த்தோம்னா 0.03 + 1. ஸோ இதை நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா வந்து 1ல் ஒரு 0.40 போச்சு அப்படின்னா 0.16 சொல்லிட்டு வரும். இது நீங்கள் அப்படியே வந்து 60ன்னு இருக்குதுங்களா, டிவைடட் பை 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால 100ன்னு போடுவோம். இங்கேயும் 2 ஸ்தானம் தள்ளி கீழே புள்ளி இருக்கிறதுனால டிவைடட் பை 100ன்னு சொல்லிட்டு போடுவோம். ஸோ மேலே இருக்கிற 100 கீழே இருக்கிற 100 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேன்சலேஷன் ஆகிடும். கேன்சலேஷன் ஆகிட்டு 60 டிவைடட் பை 3ன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த 60 நீங்கள் 3ஆல் அடிச்சிங்க அப்படின்னா வந்து 20 + ஒரு 1 ஆட் பண்ணிங்கன்னா 21ன்னு சொல்லிட்டு வந்துடும். என்னோட வேல்யூ 21ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த 6 பக்கத்தில் 0 வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா அது பக்கத்தில் 0 போட்டாலும் ஒன்று தான். ஏன்னா நீங்கள் டிவைடட் பை 100ன்னு போட்டிங்கன்னா அது ஈஸியாக கேன்சல் ஆக போகுது. ஸோ அதனால் நமக்கு தெரியுன்றதுனால அங்கே கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டிருப்போம். ஸோ Sn = என்னோட வேல்யூ நமக்கு இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 21ன்னு சொல்லிட்டு. அப்போ 21 டிவைட் பை 2 ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும் 0.40ன்னு சொல்லிட்டு ப்ளஸ் Lோட வேல்யூ 1. ஸோ இதை நம்ம அடித்தோம் அப்படின்னா வந்து 21/2 இன்ட்டு வந்து 1.40ன்னு சொல்லி வரும். அந்த 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால கீழே 100 நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை கேன்சலேஷன் பண்ணிவிடுவோம். கேன்சலேஷன் பண்ணி மல்டிபிள் பண்ணிங்கன்னா 147/10ன்னு சொல்லி வந்துடும். இப்போ வந்து நம்ம வந்து அடியில் 10 இருக்கிறதுனால அதை கேன்சல்லாம் பண்ணாமல் ஒரு ஸ்தானம் தள்ளி மட்டும் புள்ளி வச்சுப்போம். ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா 14.7ன்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி இன்னொரு சம் 31 + 33 அப் டு வந்து 53 என்ற தொடரின் வந்து கூடுதல் காண்க.
ஸோ இது வந்து ஒரு சீரிஸ் கொடுத்துட்டாச்சு. இதனுடைய கூடுதல் கேட்குறாங்க அப்படின்னா முதல் உறுப்பு எவ்வளோ? A = 31, L = கடைசி உறுப்பு எவ்வளோ? 53. ஸோ பொது விகிதம் D = பார்த்தோம்னா 2ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ எண்ணில் சப்ஸ்டிட் பண்ண தெரியும் இல்லைங்களா? 53 - 31 / 2 + 1 கேன்சல் பண்ணிங்கன்னா என்னோட வேல்யூ 12ன்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கப்புறமா SN கண்டுபிடிக்க தந்தால் என்னோட வேல்யூ 12 / 2, Lோட வேல்யூ 53 ப்ளஸ் வந்து Aவோட வேல்யூ 31. அப்படியே ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 12/2 × 84 வரும். அதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 504ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அது இதில் இன்னொரு சம்மு 7ஆல் வகுப்படும் எல்லா 2 இலக்க இயல் எண்களின் கூட்டு பலன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து 7ஆல் வகுப்படக்கூடிய 2 இலக்க எண்கள் அப்படின்னா 10லிருந்து 99 வரைக்கும் இதெல்லாம் 7ஆல் வகுப்படுமோ அதனுடைய கூட்டு பலன். ஸோ அங்கே இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோன்னா அதில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குதுன்னு கேட்டாங்க, எண்ணிக்கை கேட்டாங்க. ஆனால் இது அதனுடைய கூடுதல் கேட்குறாங்க. ஸோ அதனுடைய கூடுதல் அப்படின்னும் பொழுதே நமக்கான ஃபார்முலா இங்கே SN = n/2 × A + L ஞாபகம் வரணும். ஸோ 7ஆல் வகுப்படக்கூடிய அப்படின்னு நம்பர்ஸ்னு நமக்கு தெரியும். ஸோ 2 7 14, 3 7 21 அப் டு வந்து 98 வரைக்கும் வரும் 7ஆல் வகுப்படக்கூடிய ஒரு சீரீஸு. அதில் முதல் உறுப்பு 14, L வந்து 98, டியோட வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 7ன்னு சொல்லி தெரியும். ஸோ அப்படியே எண்ணில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 13ன்னு சொல்லிட்டு வரும். அப்படியே எடுத்துகிட்டு வந்து SNல சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்னோட வேல்யூ 13 / 2 ப்ளஸ் Aவோட வேல்யூ 14 ப்ளஸ் வந்து Lோட வேல்யூ 98. இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 728ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இன்னொரு சம்மிதலையும் 1லிருந்து 31 வரை உள்ள ஒற்றைப்படை எண்களின் கூட்டுத்தொகை காண்க. ஸோ 1லேருந்து 31 வரைக்கும் இருக்கிற ஒற்றைப்படை எண்கள்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு வார்த்தை முக்கியம், ஒற்றைப்படை எண்கள். ஸோ 1, 3, 5 அப் டு 31 ஏன்னா ஒற்றைப்படை எண்கள் இல்லையா, அதனால் நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இதில் முதல் உறுப்புன்னு பார்த்தோம்னா A = 1, L = பார்த்தோம்னா 31, D = பார்த்தீங்கன்னா நமக்கு பொது வித்தியாசம் வந்து பார்த்தோம்னா 2ன்னு சொல்லி வந்துடும். ஸோ எண்ணில் நமக்கு தெரியும் இல்லையா, கூடுதல்னும் போது SN = n/2 × L + E. நம்ம எண்ணு கண்டுபிடிக்கணும். முதல் உறுப்பு கடைசி உறுப்புன்னு பார்க்கும்பொழுது 31 - 1/2 + 1. ஸோ இதை கழிச்சிங்கன்னா ஆன்சர் வந்து நமக்கு 16ன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ டைரெக்டாக நமக்கு SNல சப்ஸ்டிட் பண்ணுவோம். 16/2 ப்ளஸ் வந்து L வந்து 31 + 1. இதை இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 8 × 32ன்னு வரும். ஸோ அப்படி பெருக்கிட்டிங்க அப்படின்னா 256ன்னு வந்துடும் இந்த சம்முக்கான ஆன்சரு. ஸோ இன்னொரு சம்மு 5 + 11 + 17 அப் டு 95 இதனுடைய கூடுதல் கேட்குறாங்களா. ஸோ கூடுதல் கேட்டாலே நமக்கு SN = n/2 × A + L. அதுக்கு முன்னாடி n கண்டுபிடிக்கணும். ஸோ 95 - 5 அப்புறமா வந்து 11ல் ஒரு 5 போச்சுன்னா நமக்கு 6ன்னு தெரியும் ப்ளஸ் 1. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா என்னோட வேல்யூ 16ன்னு வந்துடும். இப்போ SNல சப்ஸ்டிட் பண்ணோம்னா 16/2 × 95 ப்ளஸ் ஒரு 5 ஆட் பண்ணிங்கன்னா வந்து 100ன்னு சொல்லிட்டு வந்துடும். இதை 16/2 அடித்தோம்னா 8ன்னு வந்துடும். அப்போ 8 × 100 = 800ன்னு வந்துடும். ஸோ இதே மாதிரி நிறைய சம்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ 7, 14, 21, 490ன்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் கொடுத்துட்டாங்க. அதனுடைய கூடுதல் தான் கேட்குறாங்க. கூடுதலில் நமக்கு தெரியும் இல்லையா, SN = n/2 × A + L. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 17,395ன்னு வரும். இந்த சம் எல்லாமே நமக்கு உங்களுக்கு வந்து வீடியோவாக கொடுத்துருப்போம். ஸோ அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்கும். ஸோ அடுத்து ஒரு சம்மு கூடுதல் காண்க 3, 5, 7 அப் டு 71. ஸோ அதனுடைய கூடுதல் கேட்குறாங்க. ஸோ இந்த சம்முமே நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு சம்மு ஒன்று பார்ப்போம். ஒரு ரயில் நிலைய கடிகாரம் 1 மணிக்கு 1 தாரம், 2 மணிக்கு 2 தாரம் என்றவாறு மணி ஒலிக்குமாறு அமைக்கப்பட்டிருந்தால் ஒரு நாளில் அக்கடிகாரம் மணி ஒலித்தலின் எண்ணிக்கை கேட்குறாங்களா. ஸோ 1 மணிக்கு ஒரு தடவை பெல் அடிக்குது. அதுக்கப்புறம் 2 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம்ஸு அப் டு வந்து ஒரு நாள் அப்படின்னா நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நாளில் எத்தனை முறை அப்படின்னா அதனுடைய மொத்த கூடுதல் தான் கேட்குறாங்க நமக்கு. ஸோ இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 மணிக்கு 1 முறையும் 2 மணிக்கு 2 முறையும் அப்படி 24 முறைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே வந்து 2 டைம்ஸாக வந்து போயிட்டே இருக்குமா. அதனால் காமனாக அந்த 2 நீங்கள் வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா வெறும் ஜஸ்ட்டு 12 ஹவர்ஸுக்கு மட்டும் நமக்கு கிடச்சிரும் இல்லைங்களா. ஏன்னா 1 மணிக்கு 1 முறை, 2 மணிக்கு 2 முறை, 3 மணிக்கு 3 முறை, அப் டு 12 மணிக்கு 12 முறை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெல் வந்து ரிங் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ மறுபடியும் 12 மணிக்கு அப்புறம் இன்னும் ஒரு 12 ஹவர்ஸ் போகுதுங்க இல்லையா. ஏன்னா ஒரு நாளைக்கு என்னும்போது 24 ஹவர்ஸ். ஸோ அப்போனா மறுபடியும் என்னத்துக்கு மறுபடியும் 1லிருந்து 12 வரைக்கும் எழுதணும். அதனால் 2 மட்டும் நம்ம ஒரு முன்னாடி போட்டு 1லேருந்து 12 வரைக்கும் அந்த வேல்யூ மட்டும் போட்டுப்போம். இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும், n/2 × A + L. ஸோ அந்த 2 வந்து அப்படியே முன்னாடியே இருக்கட்டும். ஸோ என்னோட வேல்யூன்னு பார்த்தோம்னா நமக்கு 12ன்னு தெரியும். ஏன்னா ஒரு நாளைக்கு 12 முறை தான் அது ரிங் ஆக போகுதுன்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ 12 / 2 ஏ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் 1ன்னு தெரியும். ப்ளஸ் வந்து எல்லோட வேல்யூ பார்த்தோம்னா 12. ஸோ இப்போ ஆட் பண்ணி அப்படியே மல்டிபிள் பண்ணிங்கன்னா 12 × 13 பெருக்கணும்னா 156ன்னு சொல்லிட்டு வந்துடும். டைப் 3ல் ஃபஸ்ட்டு ஒரு சம் ஒன்று பார்ப்போம். 1 + 5 + 9 + அப் டு என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 190 கிடைக்கும்.
ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா எஸ்என்னோட வேல்யூ கூடுதல் வந்து 190ன்னு கொடுத்தாச்சு. அதேமாதிரி கடைசி உறுப்பாக இருக்கக்கூடியது எல் வந்து கொடுக்கல. அப்படி கடைசி உறுப்பு நமக்கு எல் கொடுக்காம கூடுதலுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா எஸ்என் = n/2 × 2a + n - 1 × d. இப்போ நமக்கு முதல் உறுப்பு பொது விகிதம் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க தெரியும். ஸோ இப்போ அப்படியே டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து எஸ்எனில் சப்ஸ்டியூட் பண்ணிவிடுவோமா. எஸ்எனோட வேல்யூ 190, n/2 × 2 × ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 தெரியும். ஸோ × 1 அப்படியே போட்டுப்போம், ப்ளஸ் n - 1 ஏன்னா என்ன தெரியாது இல்லைங்களா. அப்போ n - 1 அப்படியே இருக்கட்டும். டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 தெரியும். ஸோ இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா n/2 × 2 + 4n - 4ன்னு வந்துடும். ஸோ அதிலேருந்து ஒரு -4 ஒரு 2 கழிச்சிங்க அப்படின்னா n/2 × 4n - 2ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 2 மட்டும் காமனாக வெளியிடுங்களேன். n/2 × ஒரு 2 × 2n - 1ன்னு வந்து நிற்கும். ஸோ இப்போ 2 பக்கம் 2க்கு 2 கேன்சலேஷன் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன வேல்யூ இருக்குன்னா n × 2n - 1 = 190ன்னு இருக்கும். ஸோ இது வரைக்கும் அப்படியே நிறுத்திக்குங்க. ஏன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா இப்போ n உள்ள தள்ளி போயிருக்குவீங்க 2n² - nன்னு மாறும். அதுக்கப்புறம் அந்த 190 வந்து இந்த 2n² பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா ஸோ இந்த கீழே இருக்கிற ஈக்குவேஷன் உங்களுக்கு வரும். 2n² - n -190 = 0ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதை நம்ம காரணிப்படுத்துக்கணும்னா நமக்கு வேல்யூ கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நமக்கு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தோம்னா அந்த 2 × 190 பெருக்குனிங்கன்னா ஒரு 350ன்னு சொல்லிட்டு வந்துடும். நமக்கு பெருக்குனா 350ன்னு வரணும். ஆனால் கூட்டினா வந்து பார்த்தீங்கன்னா -1ன்னு சொல்லிட்டு வரணும். இதுக்கு நீங்கள் காரணிப்படுத்துறது அந்த எக்ஸாமில் பார்த்தோம்னா ஒரு நிமிஷத்தில் நம்ம ஆன்சர் கொண்டு வரணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு 10 நிமிஷம் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் மேலே போய்டுவோமே, அந்த n × 2n - 1 இருக்குது இல்லையா, அந்த ஸ்டெப்பு மட்டும் வச்சுப்போம். = 190 இருக்குமாங்க. ஸோ அதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம போய்ட்டு ஆப்ஷனில் இருந்தே வந்துடுவோம். இந்த 4 ஆப்ஷன் தான் என்னோட வேல்யூ ஏதாச்சும் ஒன்று இருக்க போகுது. ஸோ ஏன்னா நமக்கு இது 4த்தையும் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறதுன்றது ஈஸி. 390 வந்து பார்த்திங்கன்னா எந்த வாய்ப்பாட்டால் வரும்னு கண்டுபிடிச்சி அதுக்கான வித்தியாசம் என்பது 1 வருமானு செக் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் எக்ஸாமில். ஸோ அதனால் நம்ம என்னோட வேல்யூ பார்த்திங்கன்னா இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான் இருக்க போகுது. ஸோ இதுக்கான ஆன்சர் எனக்கு 10ன்னு தெரிந்தாலும் இப்போ நான் 10 இங்கே டைரெக்டாக எதாவது சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ என்னுக்கு நான் 10ன்னு கொடுத்தேன் அப்படின்னா 2 × n அப்படின்னா வந்து 10ன்னா ஒரு 20 -1 அப்படின்னா 19ன்னு வரும். ஸோ அப்போ என்ன 10 × ஒரு 19 நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா 190ன்னு சொல்லிட்டு வந்துடுமா. ஸோ அப்போ பாருங்கள் இந்த பக்கம் 190 = அந்த பக்கமும் 190ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ ஆக மொத்தத்தில் என்னுக்கான வேல்யூ நம்ம 10ன்னு கொடுத்தோம்னா ஈக்குவல் ஆகுது. ஸோ அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா என்னோட வேல்யூ 10. ஸோ இதேமாரி ஒரு 2-3 சம் இருக்குது. அதே மாதிரியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம் ஆன்சர் கரெக்டாக வருதான்னு. ஸோ 5 + 9 + 13 அப் டு என்ற தொடரில் எத்தனை உறுப்புகள் வரை கூட்டினால் கூடுதல் 189 கிடைக்கும். ஸோ அதேமாதிரி எத்தனை உறுப்புகள் வரை கூட்டினால், ஸோ கடைசி உறுப்பு எல் வந்து நமக்கு எவ்வளோன்னு தெரியல. ஸோ அப்போது எஸ்என் வந்து கொடுத்துட்டாங்க 189 சொல்லிவிட்டு ஏவோட வேல்யூ வந்து 5 நமக்கு தெரியும். டியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 9 - ஒரு 5 கழிச்சிங்க அப்படின்னா 4ன்னு சொல்லி தெரியும். இப்போ டைரெக்டாக எஸ்என்ல எத்தனை சப்ஸ்டியூட் பண்ணிங்க பார்க்கலாம். 189 = n/2 × 2 × ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 + n - 1 × டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4ன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ 189 × அந்த 2 இந்த பக்கம் கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிடுங்க. ஸோ = n × 10 ப்ளஸ் ஏன்னா 5 × 2 10 + 4 அப்படியே உள்ள தள்ளி பெருக்கிட்டிங்க அப்படின்னா 4n - 4ன்னு சொல்லிட்டு வந்துடும். அப்புறமா வந்து பார்த்தோம்னா n × 10ல் ஒரு 4 போச்சு அப்படின்னா 4n அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ இப்போ இது ரெண்டுத்துலேருந்து காமனாக வந்து பார்த்தீங்கன்னா 2 வெளியே எடுக்கலாமா. ஸோ என்ன உள்ள தள்ளி மல்டிபிள் பண்ணிவிடுங்க. என்ன உள்ள தள்ளி மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு 4n² + 6n சொல்லிட்டு வந்துடும். ஸோ இங்கே ஒரு 4n², இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6n சொல்லியிருக்கும். ரெண்டுத்துலேயுமே 2 காமனாக இருக்குமா. அப்போ 2 மட்டும் ஈவனாக வெளியெடுத்திங்கன்னா ஸோ 2n² + வந்து 3n நிற்குமா. ஸோ இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய 2க்கும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய 2க்கும் கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2n² + 3n, இந்த 189 அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா -189 மாறும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தேவையில்லை, இதோட நிறுத்திக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு 189 × ஒரு 2 பெருக்கணிங்க அப்படின்னா 378 வரும். நமக்கு பெருக்கினா 378ன்னு வரணும், கூட்டினா +3ன்னு சொல்லிட்டு வரணும். ஸோ இது எக்ஸாம்பிளாக நம்ம போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம ஆப்ஷன்லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி வந்துடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த 2n² + வந்து 3n = 189. ஸோ அது வரைக்கும் வச்சுப்போம். இப்போ என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்லேருந்தே வந்துடுங்க. 8, 9, 10, 11 ஏதோ ஒரு வேல்யூ தான் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம டைரெக்டாக 9 தந்து கொடுக்குறேன். ஸோ என்னோட வேல்யூ நான் இப்போ 9ன்னு கொடுத்தேன்னா 9 ஸ்கொயர் பண்ண அப்படின்னா எனக்கு 81ன்னு தெரியும். 81 × ஒரு 2 பெருக்கணும்னா 162ன்னு தெரியும். அப்புறமா வந்து ஒரு 3 × ஒரு 9 பெருக்கணும் 27. அப்போ 162 + ஒரு 27 ஆட் பண்ணிங்கன்னா 189 வந்துடும். ஸோ = 189. அப்போ இது நமக்கு ஈக்குவல் ஆகுது.
ஸோ அப்படின்னும் போது நம்ம எடுத்த எண்ணோட வேல்யூ 9ன்றது கரெக்டு தான். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்னு பார்க்கும்போது 9 தான். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணுறது ஈஸி. அதுவே 378 வந்து பார்த்திங்கன்னா எந்த வாய்ப்பாட்டில் வரும்னு சொல்லிவிட்டு நம்ம கெஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சம்மு 6 + 13 + 20 + 27 அப் டு வந்து என்ற கூட்டுத்தொடரில் தொடர்ச்சியாக எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 375 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. ஸோ எஸ்என் அவனே கொடுத்துட்டா 375ன்னு. ஏ வந்து பார்த்தீங்கன்னா 6ன்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஆனால் கடைசி உறுப்பு எல்லுன்றது இங்கே இல்லை. அதனால் பொது வித்தியாசம் டி கொண்டு பார்த்தோம்னா ஒரு 7ன்னு வந்துடும். ஸோ நமக்கு எல் கொடுக்காம கூடுதல் அப்படின்ற மாதிரி ஃபார்முலா பார்த்தோம்னா எஸ்என் = n/2 × 2a + n - 1 × d அப்படியே கொடுத்துருக்கிறது தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ்என்னோட வேல்யூ 375, n/2 என்னோட வேல்யூ தெரியாது. ஸோ அப்படியே n/2 இருக்கட்டும். 2 × ஒரு 6 ப்ளஸ் n - 1 இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டியோட வேல்யூ 7. ஸோ இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ n/2 × 7n + 5ன்னு கிடைக்கும். ஸோ அப்புறமா அந்த 375 கூட அந்த 2 எடுத்துகிட்டு போய்ட்டு மல்டிபிள் பண்ணிவிடுங்க. ஸோ மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு 7n² + 5n = 750ன்னு வந்துடும். ஸோ மீதி ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, டைரெக்டாக ஆப்ஷனுக்கு போய்டுவோம். ஏன்னா 375 இன்ட்டு ஒரு 2 பெருக்குனிங்க அப்படின்னா அதுக்கான வேல்யூ வந்து ரொம்ப பெருசாக போகும். அதுக்கு நம்ம எல்சிஎம்லாம் வந்து எடுத்து அது என்ன டேபிள்ஸில் வரலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக ஆப்ஷனுக்கே போய்டும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ன்னு எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன் என்னோட வேல்யூ. ஸோ 7 × 10 ஸ்கொயர் பண்ணோம்னா 100ன்னு வந்துடும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 × 10னா 50. ஸோ ஒரு 7000 ஒரு 700 ப்ளஸ் ஒரு 50 ஆட் பண்ணிங்கன்னா 750ன்னு வந்துடும். ஸோ = 750. ஸோ அப்போ நம்ம எடுத்து என்னோட வேல்யூ 7 10ன்றது கரெக்டு தான் இந்த சம்முக்கு. ஸோ அப்போ இந்த சம்முக்கோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா n = 10. ஸோ இதில் இன்னொரு சம்மு, ஒருவர் தான் பெற்ற 65,000 கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் 400 செலுத்துகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியதை விட 300 கூடுதலாக செலுத்துகிறார். அவர் இந்த கடனை அடக்கி எவ்வளவு காலம் தேவைப்படும்? ஸோ ஒரு அமௌண்ட்டு நமக்கு 65,000 சொல்லி கொடுத்துட்டாங்க. முதல் மாதம் ஒரு 400 செலுத்துகிறாரு. அப்புறமா அடுத்த மாதம் ப்ளஸ் ஒரு 300, அதுக்கு அடுத்த மாதம் ப்ளஸ் ஒரு 300ன்னு ஆட் ஆகிட்டே போகுது. அப்போ முதல் உறுப்பு A = 400. ஸோ பொது வித்தியாசம்னு பார்க்கும்போது 300 ஆட் ஆகிட்டு போகுதுங்க இல்லையா. அப்போ D = 300. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க, எவ்வளவு காலம் அப்படின்னு தானே கேட்குறாங்க. அப்போ n = எவ்வளோன்னு தெரியாது, அப்படியே கொஸ்டின் மார்க் வச்சுப்போம். ஸோ இப்போ நமக்கு கடைசி உறுப்பு ஏன்னா 400 ப்ளஸ் ஒரு 700 அப்படியே ஆட் ஆகிக்கிட்டே போகுது. கடைசியில் எவ்வளோன்னு தெரியல. அப்போ கடைசி உறுப்பு எல் கொடுக்காம கூடுதல் அப்படின்னும் பொழுது பார்த்தோம்னா எஸ்என் = n/2 × 2a + n - 1 × d. ஸோ எஸ்1ஓட வேல்யூ தான் நமக்கு தெரியும், அந்த 65,000 ஓவரால் அமௌண்ட்டு. ஸோ = n/2 அப்படியே இருக்கட்டும். அந்த 2 இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ ஒரு 400ன்னு தெரியும். n - 1 அப்படியே இருக்கட்டும். டியோட வேல்யூ பார்த்தோம்னா 300. ஸோ இப்போ அந்த n/2 இருக்கட்டும். அந்த 2 × 400 ப்ளஸ் n - 1 × 300 இருக்குதுங்களா. அங்கேருந்து ஒரு 2 நீங்கள் காமனாக வெளியெடுத்து இந்த n/2ல் அடியில் இருக்கக்கூடிய அந்த 2க்கும் நம்ம வெளியெடுத்த 2க்கும் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்குன்னா 65,000 = 400 × n - 1 × 150ன்னு இருக்கும். ஸோ அப்புறமா இந்த எண்ணை மட்டும் நீங்கள் உள்ள தள்ளி பெருக்கினீங்க அப்படின்னா 65,000 = 400n + 150n² மைனஸ் ஆஃப் ஒரு 150n சொல்லிட்டு வந்து நிற்கும். ஸோ இப்போது இந்த பக்கம் இங்கே பாருங்கள், 65,000 இந்த 400nல் ஒரு 150n போயிடுச்சு அப்படின்னா மீதி ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250n இருக்குமா, ப்ளஸ் அந்த 150n² அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நமக்கு சம்முக்கு போய்டும். என்னோட வேல்யூ நமக்கு ஆப்ஷன்லேயே கொடுத்துட்டாங்க 10, 15, 25, 20ன்னு சொல்லிட்டு இதுதான் வரணும் என்னோட வேல்யூ. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக வந்து ஏன்னா நீங்கள் 65,000த்துக்கெலாம் வந்து ஏன்னா பெருக்குனா 65,000ன்னு வரணும், கூட்டினா வந்து பார்த்திங்கன்னா 250 அப்படின்ற மாதிரிலாம் வரணும். ஸோ அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா இதெல்லாம் பெரிய பெரிய வேல்யூஸில் இருக்கும். அதேமாதிரி சிம்பிளிஃபை பண்ணது இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை விட என்னோட வேல்யூ நீங்கள் ஆப்ஷனில் இருந்து எடுத்துருங்க. இப்போ எண்ணுக்கு வந்து நான் 20ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா நமக்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் 65,000 = 65,000 சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த சம்முக்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா n = 20. இதில் இன்னொரு சம்மு, ஒருவர் 10 ஆண்டுகளில் சேர்த்த மொத்த தொகை 16,500. முதல் வருடத்திற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் முந்தைய ஆண்டை விட 100 அதிகமாக சேமித்தார் எனில் முதல் வருட சேமிப்பு தொகையை காண்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு SN = 16,500ன்னு தெரியும், n = 10ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் நான் கட்டினேன், அதுக்கப்புறம் 2வது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அதை விட 100 ரூபாய் அதிகமாக நான் சேமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு பொது வித்தியாசம் D = 100ன்னு தெரியுது, n = 10ன்னு தெரியுது.
மொத்தமாக அந்த அமௌண்ட்டு எஸ்என் ஈக்குவல் டு 500ன்னு சொல்லி தெரியுது. அப்போ முதல் வருட சேமிப்பு அப்போ ஏ ஈக்குவல் டு எவ்வளோன்னு தெரியல. ஸோ இப்போ டைரெக்டாக நமக்கு சம்முக்கு போயிடுவோமா. எஸ்என் ஈக்குவல் டு n/2 × 2a + n - 1 × d. எஸ்என்னோட வேல்யூ 16,500, நமக்கு என்னோட வேல்யூ 10ன்னு சொல்லி தெரியும். டிவைடட் பை 2 போட்டுக்குங்க. அப்புறமா 2a ப்ளஸ் ஏன்னா ஏ தெரியாது இல்லையா, அப்படியே இருக்கட்டும். 2a + n - 1 × d. என்னுக்கு 10ன்னு தெரியும். 10ல் 1 போச்சுன்னா 9ன்னு தெரியும். 9 இன்ட்டு டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 100ன்னு தெரியும். அப்போ 9 இன்ட்டு ஒரு 100 பேருக்கணும்னா 900 சொல்லிட்டு வந்துடும். ஸோ டைரெக்டாக போட்டாச்சு. இப்போ அப்படியே நீங்கள் ரெண்டாவது இங்கே அடிச்சிங்க அப்படின்னா நமக்கு 500, அந்த 5 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 15,500 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3,300ன்னு சொல்லிட்டு வந்துடும். அப்புறமா இங்கே 2a மட்டும் அப்படியே இருக்கட்டும். அந்த 900 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 2a = 2,400ன்னு சொல்லிட்டு வரும். அப்புறமா இது ரெண்டாவது அடிச்சிங்க அப்படின்னா a = 1,200ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதிலேயே வந்து பார்த்தோம்னா அவ்வளோதான். டைப் 3ல இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ டைப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா சில சம்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சம்மு 1,3,5 என்ற தொடரில் முதல் 40 உறுப்புகளின் கூடுதல் காண்க. இதில் பார்த்தோம்னா முதல் 40 உறுப்புகளின் கூடுதல். ஸோ இங்கேயுமே நமக்கு கூடுதல் தான் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் இதில் என்னென்னா நமக்கு முதல் 40 உறுப்புகள். ஸோ எண்ணெய் கொடுத்துட்டாங்க. எண்ணெய் வந்து கொடுத்துட்டு அதனுடைய கூடுதல் கேட்குறாங்க அப்படின்னா ஸோ அதுக்குமே ஃபார்முலா. ஆனால் இந்த சீரீஸில் பாருங்களேன் 1, 3, 5 கடைசி ஏதாவது நம்பர் இருக்கா, அதோட சீரீஸோட எண்டில் பார்த்தீங்கன்னா அப்போ இல்லை. அப்போ எல் கொடுக்காம கூடுதல் அப்படின்னா எஸ்என் = n/2 × 2a + n - 1 × d. ஸோ நமக்கு தெரியும் முதல் உறுப்பு ஏன்னு சொல்லிட்டு அதனுடைய பொது வித்தியாசம் d = 2ன்னு தெரியும். n = 40ன்னு சொல்லி கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ அப்படியே தான் சப்ஸ்டிட் பண்ணுமா. என்னோட வேல்யூ 40/2 ப்ளஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1 ப்ளஸ் n வந்து 40ன்னு தெரியும். அப்படியே கழிச்சிருவோமா. 40ல் ஒரு 1 கழிச்சிட்டோம் அப்படின்னா 39 இன்ட்டு டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2. அப்போ 20 இன்ட்டு 2 + 39 இன்ட்டு 2ன்னு வரும். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 20 இன்ட்டு ஒரு 80ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அப்படியே பெருக்கினீங்க அப்படின்னா 1600ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் இன்னொரு சம் ஒன்று பார்ப்போம். 1 + 3 + அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 25 உறுப்புகள் வரை கூடுதல் காண்க. ஸோ இந்த சீரீஸோட கடைசி உறுப்பு 25 கிடையாது, 25 உறுப்புகள் வரை கூடுதல் கேட்குறாங்க. அப்போ என்னோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 25. என்னோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 25ன்னு சொல்லி தெரியும். ஏவோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1, டியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2ன்னு சொல்லி தெரியும். இப்போ அப்படியே எஸ்என் = கடைசி உறுப்பு எல் கொடுக்காம கூடுதல் அப்படின்னா எஸ்என் = n/2 × 2a + n - 1 × d. நமக்கு என்னோட வேல்யூ வந்து 25ன்னு தெரியும். பை 2 அப்படியே இருக்கட்டும். 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா n - 1. என்னோட வேல்யூ நமக்கு 25ன்னு தெரியும். ஸோ -1 இன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டியோட வேல்யூ 2. ஸோ அப்படியே நீங்கள் அதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 625ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் இன்னொரு சம் ஒன்று பார்ப்போம். ஒருவர் ஒவ்வொரு நாளும் முந்தைய நாள் சாப்பிட்ட திராட்சைகளின் எண்ணிக்கையை விட 6 திராட்சைகள் கூடுதலாக சாப்பிடுகிறார். 5 நாட்களில் வந்து 100 திராட்சைகள் சாப்பிட்டால் முதல் நாள் அவர் சாப்பிட்ட திராட்சைகளின் எண்ணிக்கை என்ன? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து முதல் நாள் எவ்வளோ சாப்பிட்டார் அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியல. அப்போ முதல் நாள்னால் அதான் தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாள் சாப்பிட்டதோட ஒரு 6 திராட்சைகள் என்பது கூடுதலாக சாப்பிட்றாரு அப்படின்னா அதான் நமக்கு பொது வித்தியாசம். d = 6ன்னு தெரிஞ்சிச்சு. மொத்தம் எத்தனை திராட்சைகள்னால் 100 திராட்சைகள். அப்போ எஸ்என் = வந்து 100ன்னு தெரிஞ்சு போச்சு. n = வந்து பார்த்தீங்கன்னா அவனே டேஸ் கொடுத்துட்டான், 5 நாட்கள்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ நமக்கு ஃபார்முலாவும் தெரியும். எஸ்என் = n/2 × 2a + n - 1 × d. ஸோ அப்படி எஸ்என் = 100ன்னு தெரியும். என்னோட வேல்யூ 5/2ன்னு தெரியும். ஸோ 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படியே வச்சுப்போம். ப்ளஸ் வந்து n - 1. அப்போ 5ல் 1 போச்சுன்னா 4 இன்ட்டு வந்து டியோட வேல்யூ 6. ஸோ அப்படியே பெருக்கி கேன்சல் பண்ணிங்கன்னா a = 8ன்னு சொல்லிட்டு வந்துடும். அவ்வளோதான். டைப் 4 முடிச்சிட்டோம். டைப் 5ல் ஃபஸ்ட்டு ஒரு சம் ஒன்று பார்ப்போம். 100, 95, 90, அப் டு என்ற தொடர் வரிசையின் 21வது உறுப்பு என்ன? ஸோ இந்தமாரி கேட்டாங்க அப்படின்னா 21வது உறுப்பு, 15வது உறுப்பு அப்படின்னா இது நம்ம கடைசி உறுப்பு எல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்ம போட்டோம் இல்லையா, a + வந்து n - 1 × dன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இதுக்கான ஃபார்முலா. அப்போ tn = a + n - 1 × d. ஸோ கொஸ்டினில் கொடுத்து எழுகத்தை அப்படியே எழுதிங்க. முதல் உறுப்பு 100, பொது வித்தியாசம் -5, n = 21. அப்படி டிஎன்னில் தான் சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ப்ளஸ் வந்து n - 1, n வந்து 21ன்னு தெரியும். 21ல் 1 போச்சுன்னா 20 இன்ட்டு டியோட வேல்யூ வந்து -5. ஸோ இதை அப்படியே நீங்கள் பெருக்கினீங்க அப்படின்னா ஆன்சர் = 0ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதில் இன்னொரு சம்மு x, x⁻³ x², x⁻5/2 அப் டு என்ற தொடர் வரிசை 85வது உறுப்பு என்ன? ஸோ அதே மாதிரி தான் இத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கேட்குறாங்கன்னா நம்ம கடைசி உறுப்பு கண்டுபிடிக்கிறது அந்த எல் ஃபார்முலா தான். அதை தான் நம்ம tn = a + n - 1 × dன்னு சொல்லிட்டு வைக்கிறோம். ஸோ இதில் பார்த்தோம்னா அந்த சீரிஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்து எழுதிடுவோமே. ஸோ எல்லாத்துக்கும் பவரில் இருக்கிறது மட்டும் எடுத்து எழுதிங்க. ஏன்னா எக்ஸ் எல்லாத்துலையும் ஈவனாக தான் இருக்குது. ஸோ 1, 3/2, 2, 5/2. இதில் முதல் உறுப்புன்னு பார்த்தோம்னா 1. ஸோ பொது வித்தியாசம்னு பார்த்தோம்னா 1/2ன்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கடுத்து தான் n வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 85ன்னு சொல்லிட்டு.
ஸோ டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. ஏவோட வேல்யூ பார்த்தோம்னா 1 ப்ளஸ் என் மைனஸ் 1. என்னோட வேல்யூ வந்து 85 தெரியும். அப்போ 85 மைனஸ் 1 இன்ட்டு டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2. ஸோ இதை நீங்கள் அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 43 சொல்லிட்டு வந்துடும். இதில் அடுத்து ஒரு சம்மு. ஸோ 7, 10, 13 என்ற எண்களின் வரிசையில் 20வது எண்ணானது. ஸோ அப்போ 20வது உறுப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னாலே நமக்கு தெரியும் டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. என் வந்து பார்த்தீங்கன்னா 20ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏவோட வேல்யூ 7ன்னு தெரியும். டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏக்கு 7 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் வந்து 20, அதுலேருந்து -1 பண்ணோம்னா 19 இன்ட்டு டியோட வேல்யூ 3. ஸோ பெருக்கணும் அப்படின்னா 64ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அடுத்த ஒரு சம்மு. -11, -15, -19 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 19வது உறுப்பு காண்க. ஸோ 19வது உறுப்பு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? முதல் உறுப்பு ஏ, அதனோட டி வந்து பார்த்தீங்கன்னா -4, n = 19. ஸோ இப்போ நம்ம இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து -83 சொல்லிட்டு வரும். ஸோ இதில் இன்னொரு சம்மு. ஒரு கலையரங்கத்தில் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன எனில் கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் உள்ளன? ஸோ முதல் வரிசையில் 20 இருக்கைகள். அப்போ முதல்ல ஏ = 20, மொத்தம் 30 வரிசைகள் உள்ளன. அப்போ n = 30. ஸோ அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசைக்கும் 2 இருக்கைகள் கூடுதலாக இருக்குது. அப்போ பொது வித்தியாசம் d = 2ன்னு தெரிஞ்சிடுச்சு. கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் உள்ளன? அப்போ கடைசி வரிசையில் அப்படின்னும் பொழுது நமக்கு டிஎன் தான் மொத்தம் கேட்குறாங்க. ஏன்னா கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் உள்ளன, அப்போ கடைசி உறுப்பு எல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அப்போ அதுதான் நமக்கு கேட்குறாங்க. அப்போ நம்ம இந்த எல் கண்டுபிடிக்கிறதான ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா டிஎன் = ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. ஏவோட வேல்யூ வந்து 20ன்னு தெரியும். ப்ளஸ் என்னோட வேல்யூ வந்து 30 -1 இன்ட்டு டியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2. ஸோ இதை அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 20 + ஒரு 58 ஆட் பண்ணிங்கன்னா 78ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டைப் 6ல் ஒரு சம் ஒன்று பார்ப்போம். 320 என்பது 5, 8, 11, 14, அப் டு என்ற வரிசையின் எத்தனையாவது உறுப்பு? ஸோ ஒரு சீரிஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ 320ன்றது எத்தனையாவது உறுப்புன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போது கடைசி உறுப்பு தான் நமக்கு வந்து கொடுத்தாச்சு 320ன்னு சொல்லிட்டு. ஆனால் அது எத்தனையாவது உறுப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கன்னா அப்போ n வந்து தெரியலைங்க. ஸோ எத்தனையாவது உறுப்பு அப்படின்னும் போது அதே ஃபார்முலா தான் டிஎன் = ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. ஆனால் நமக்கு டிஎன்னோட வேல்யூ 320ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் n வந்து நமக்கு கொடுக்கல. அதுதான் நமக்கு கேட்குறாங்க எத்தனையாவது அப்படின்னும் போது n தெரியாது. ஸோ n அப்படியே வச்சுப்போம். ஏக்கு வந்து 5ன்னு தெரியும். என் மைனஸ் ஒன் இன்ட்டு டியோட வேல்யூ 3 நமக்கு தெரியும். ஸோ இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 320 = 5 ப்ளஸ் 3n - 3ன்னு சொல்லிட்டு நிற்கும். ஸோ இது அப்படியே கழிச்சிங்க அப்படின்னா வந்து 3n = 318ன்னு வந்துடும். ஸோ அதை 3ஆல் அடித்தோம்னா n = 106ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சம்மு. 16, 11, 6, 1 அப் டு என்ற தொடர் வரிசையில் -54 என்பது எத்தனையாவது உறுப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? ஸோ 54ன்றது எத்தனையாவது உறுப்புனா அதே ஃபார்முலா தான் டிஎன் = ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. டிஎன் வந்து பார்த்தோம்னா நமக்கு 54ன்னு சொல்லி தெரியும். ஏவோட வேல்யூ 16, டியோட வேல்யூ -5. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா -54, ஏக்கு 16 ப்ளஸ் n - 1 இருக்கட்டும், டியோட வேல்யூ -5. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா என்னோட வேல்யூ 15ன்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்ததாக டைப் 7ல் ஃபஸ்ட்டு ஒரு சம் ஒன்று பார்ப்போம். ஒரு கூட்டுத்தொடரில் 5வது உறுப்பின் 5 மடங்கானது 8வது உறுப்பின் 8 மடங்கிற்கு சமம் எனில் அத்தொடரின் 13வது உறுப்பு என்ன? ஸோ நம்ம அது கொடுத்தது 5வது உறுப்பின் 5 மடங்கு. அப்போ 5வது உறுப்பின் 5 மடங்குனா அப்போ 5 × T5. ஏன்னா 5வது உறுப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் T5ன்னு சொல்லுவோம். ஸோ 8வது உறுப்பின் 8 மடங்கு. அப்போ 8வது உறுப்புனா T8ன்னு எழுதுவோமா? அதனுடைய 8 மடங்குனா அப்போ 8 × T8. இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த டிஎன் தான் நமக்கு ஃபார்முலா தெரியும். டிஎன் = ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டிங்களா. என்னோட உறுப்பு அதாவது 5வது உறுப்புனா n = 5. அப்போ n = 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. அப்போ என்னுக்கு நான் 5ன்னு கொடுத்தேன்னா அதிலிருந்து 1 கழிச்சு எழுதுவோமா? ஸோ அதுதான் வந்து இப்போ T5 அப்படின்னா ஏ ப்ளஸ் 5ல் 1 போச்சுன்னா 4 × டி. அதேமாரி 8 × T8 அப்படின்னா ஏ ப்ளஸ் 8 - 1 × டின்னு போடுவேன். அப்போ 8ல் 1 போச்சுன்னா 7ன்னு வந்துடுமா? அப்போ 7 × டி. கொஞ்சம் சிம்பிளாக நம்ம எழுதிக்கணும். ஸோ இப்போ பார்த்தோம்னா 5 × அப்படியே உள்ள தள்ளி பறிக்கிடுங்க ரெண்டுத்தையுமே. 5 × ஏ ப்ளஸ் வந்து 5 × 4 20 × டி = 8 × ஏ ப்ளஸ் 56 × டின்னு வரும். ஸோ ஏ எல்லாம் ஒரு பக்கமும்
டி எல்லாம் ஒரு பக்கமும் கொண்டு போயிட்டு மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஏ ஈக்குவல் டு -12 இன்ட்டு டின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதோட நிறுத்தக்கூடியது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கொஸ்டினில் 13வது உறுப்பு என்னென்னு கேட்குறாங்க. 13வது உறுப்புக்கு பார்த்தோம்னா T13 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் வந்து 12 இன்ட்டு டின்னு சொல்லிட்டு வந்துடும். நமக்கு ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ -12 இன்ட்டு டின்னு கண்டுபிடிச்சோமா. அப்போ T13 இஸ் ஈக்குவல் டு வந்து பார்த்தோம்னா -12 ப்ளஸ் ஒரு 12 கேன்சல் பண்ணோம்னா T13 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு வந்துடும். 13வது உறுப்பு என்பது 0. ஸோ இதில் இன்னொரு சம் ஒன்று பார்ப்போம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது உறுப்பின் 6 மடங்கு 7வது உறுப்பின் 7 மடங்கிற்கு சமம் எனில் அக்கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 6வது உறுப்பின் 6 மடங்குனா 6 இன்ட்டு T6 ஈக்குவல் டு 7வது உறுப்பின் 7 மடங்கிற்கு சமம். அப்போ 7 இன்ட்டு T7. ஸோ அப்போ இந்த T6 எப்படி எழுதுவோம், A + 5 இன்ட்டு டின்னு சொல்லிட்டு எழுதுவோமா. இப்போ T7 எப்படி எழுதுவோம், A + 6 இன்ட்டு டின்னு சொல்லிட்டு எழுதுவோமா. அப்படியே 6ஐயும் 7ஐயும் உள்ள தள்ளி பெருக்குங்க. பெருக்கிட்டு ஏ எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க, டி எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா A ஈக்குவல் டு -12 டின்னு சொல்லிட்டு வந்துடும். T13வது உறுப்பு தானே கேட்குறாங்க. அப்போ A + n-1 இன்ட்டு டி. ஸோ எனக்கு 13 சொல்லி கொடுத்தீங்கன்னா அங்கே 12 டின்னு சொல்லிட்டு வந்துடும். ஏவோட வேல்யூ இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, -12 டின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து அங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ப்ளஸுக்கு மைனஸ் கேன்சலேஷன் ஆகிட்டு 0ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சம்மு கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் 0ன்னு தான் வரும் ஆன்சர் இதுக்கு. ஏன்னா 2 சம்மு பார்த்தா 2த்துக்குமே 0ன்னு தான் இருக்குது. ஸோ ஒரு ஏபியில் வந்து பார்த்தோன்னா 10 மற்றும் 14வது உறுப்புகளின் விகிதம் 8:11 எனில் அக்கூட்டுத்தொடரில் 6வது மற்றும் 16வது உறுப்புகளின் விகிதம் சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவன் என்ன சொல்லிட்டான், இது கூட்டுத்தொடர்னு தான் சொல்லிட்டான். 10வது 14வது உறுப்புகளின் விகிதம் அப்படின்ட்டான். அதுக்கு 8:11. அப்போ நம்ம இதிலேருந்து T10ம் T14 ஈக்குவல் டு 8/11 தெரியும். அதேமாரி T6க்கும் T வந்து 16க்கும் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறான். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஞ்சம் சொல்யூஷனுக்கு போய்டுவோமா. T10 அப்படின்னா ஸோ இதை நம்ம வந்து உறுப்புகளில் எழுதும் போது எப்படி எழுதுவோம். ஸோ அதாவது A + n-1 இன்ட்டு டினா 10 - 1 அப்படின்னா 9 இன்ட்டு டின்னு சொல்லிட்டு வருமா. அதேமாரி A + 14 - 1னா 13 இன்ட்டு டி ஈக்குவல் அந்த 8/11. ஏன்னா அவங்க அந்த ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் ஈக்குவலாக அதுக்கு நேரில் நம்ம எழுதிக்கிட்டோம். ஸோ இது அப்படியே நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 11 இன்ட்டு A ப்ளஸ் வந்து 99 இன்ட்டு டி ஈக்குவல் டு 8 இன்ட்டு A ப்ளஸ் 104 இன்ட்டு டின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இது A எல்லாம் ஒரு பக்கமும் டி எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு போயிட்டு கழிச்சிங்க அப்படின்னா 3A ஈக்குவல் டு 5 டின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுகள் நிறுத்திப்போம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டினில் கேட்கக்கூடியதுக்கு வந்துடுவோம். T6க்கும் T வந்து 16க்கும் எவ்வளோ வரும் அப்படின்னு மாதிரி கேட்டிருப்பாங்க. அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிப்போமா. ஸோ T6 அப்படின்னா A + 5Dன்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ T16 அப்படின்னா A + 15Dன்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ ஈக்குவல் டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேணாம். நம்ம கண்டுபிடிச்சதுனால 3A = 5Dன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இந்த 15 மட்டும் இப்போ ஏன்னா நமக்கு 5D = 3Aன்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா A + 5Dன்னு இருக்குதுங்களா, அங்கே அந்த 5Dக்கு பதிலாக 3Aன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 இன்ட்டு டின்னு இருக்குதுங்க இல்லையா. இப்போ 3 × 5 பிரிக்கலாமா நம்ம. 3 × 5 15. அப்போ 3 × 5 டின்னு மட்டும் எழுதுங்க. ஏன்னா நம்ம இப்போ எல்லாம் மேலே ஈக்குவலாக ஏன்றதுக்காக மாற்றணும். அதுக்காக இதை நம்ம பிரிச்சுக்கிறோம். இப்போ A + அந்த 5Dக்கு பதில் 3Aன்னு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அதேமாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 × 5Dக்கு பதில் 3Aன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தா அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா 4Aன்னு சொல்லிட்டு மாறும். மேலே இங்கே பெருக்கணும் அப்படின்னா 9A + ஒரு Aனா 10Aன்னு சொல்லிட்டு வந்துடும். ஏக்கு A கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ இப்போ 2ஆல் அடித்தோம்னா 2 2 4 5 2 10. அப்போ 2/5 நம்ம 2:5ன்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ அதுக்கான விகிதம் தானே கேட்குறாங்க. 6வது மற்றும் 16வது உறுப்புகளின் விகிதம் நம்மளது 2:5ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஒரு ஏபியின் 16 மற்றும் 26வது உறுப்புகள் முறையே 65 105 எனில் முதல் 36 உறுப்புகளின் கூடுதல் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க எழுதிப்போமே 16வது மற்றும் 26வது உறுப்புகள் அப்படின்னா கொடுத்துட்டாங்க. அப்போ 16வது உறுப்புனா A + 15 இன்ட்டு டி ஈக்குவல் டு 65. 26வது உறுப்பு அப்படின்னா A + 25 ஈக்குவல் டு 26வது உறுப்பு தானே. அப்போ A + 25 இன்ட்டு டி ஈக்குவல் டு 105. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நமக்கு வந்து இப்போ கேன்சல் பண்ணணும். A + வந்து 25D ஈக்குவல் டு 105. A + 15 இன்ட்டு டி ஈக்குவல் டு ஒரு 65. எல்லாத்துக்கும் வந்து சிம்பிள் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து மைனஸ் சிம்பிளாக சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ ஏக்கு கேன்சலேஷன் ஆகிடும். அப்போ 25ல் ஒரு 15 போச்சுன்னா 10ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ ஈக்குவல் டு இங்கே 105ல் ஒரு 65 கழிச்சிட்டோம் அப்படின்னா 40ன்னு வந்துடும். ஸோ இப்போ D = 4ன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ நம்ம டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இன்னொன்று நம்ம ஏக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 2 ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் டியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஏன்ற ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். ஸோ நான் சின்னதாக இருக்கக்கூடிய அந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ A = 60 அதாவது A = வந்து பார்த்திங்கன்னா 5ன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ அத்தோடு நிறுத்தாமல் கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா முதல் 36 உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னா நமக்கு தெரியும் SN =
n/2 இன்ட்டு 2a + n-1 இன்ட்டு d அந்த ஃபார்முலாவில் போயிடுங்க. ஏன்னா முதல் 36 உறுப்புகள், அப்போ n = 36ன்னு சொல்லி கொடுத்துட்டான். /2 நம்ம இப்போ ஏக்கு கண்டுபிடிச்சோம், டிக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிடும் இல்லையோ, அப்படியே தான் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 5 ப்ளஸ் n-1 நமக்கு n தான் நமக்கு வந்து எவ்வளோ 36ன்னு தெரியும். அப்போ n-1 அப்படின்னா 36 - 1னா 35 இன்ட்டு டியோட வேல்யூ எவ்வளோ 4. ஸோ இது அப்படியே பெருக்குனிங்கன்னா ஆன்சர் வந்து 2700ன்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்ததாக டைப் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சம் பார்ப்போம். ஒரு தொடரில் n உறுப்பு காணும் வாய்ப்பாடு an = -1 பவர் ஆஃப் n 1 இன்ட்டு மைனஸ் ஆஃப் n + 2 பவர் ஆஃப் n என கொடுக்கப்பட்டுள்ளது எனில் அத்தொடரின் 5வது உறுப்பு எது அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்களா. ஸோ ஒரு an மட்டும் கொடுத்துட்டான், அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிப்போமே. அதுக்கப்புறம் அதெல்லாம் 5வது உறுப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸோ 5வது உறுப்புனா ஜஸ்ட்டு டேரெக்டாக அந்த எண்ணுக்கு பதில் 5ன்றது நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா -1 பவர் ஆஃப் 5, அதுக்கப்புறம் 1 மைனஸ் ஆஃப் என்னோட வேல்யூ 5 ப்ளஸ்ஸு 2 பவர் ஆஃப் 5. இதை நம்ம அப்படியே சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1க்கு பவரில் 5 போட்டோம் அப்படின்னா எவ்வளோ தடவை மல்டிபிள் பண்ணாலும் அது -1 அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ இன்ட்டு 1 - 5 அப்படின்னா -4 ப்ளஸ் 2 பவர் 5 அப்படின்னா 2 ஒரு 5 டைமாக எழுதுனீங்க அப்படின்னா 32ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஏ பவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா a5 ஈக்குவல்ட்டு இது அப்படியே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா -28ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அவங்க கேட்கறது என்னென்னா 5வது உறுப்பு கேட்குறாங்க. 5வது உறுப்புக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா -28. ஸோ இதில் இன்னொரு சம்மு, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் n உறுப்புகளின் கூடுதல் 2n² + n எனில் அதன் 8வது உறுப்பு என்னது அப்படின்ன மாரி கேட்டிருக்காங்களா. ஸோ n உறுப்புகளின் கூடுதல் அப்படின்ன மாரி 2n² என்னன்னு சொல்லி கொடுத்துட்டோம். அதனுடைய 8வது உறுப்பு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம மேலே பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா 5வது உறுப்பு. ஆனால் அங்கே கூடுதல் அப்படின்ற ஒரு வார்த்தை எங்கேயுமே இடம்பெறலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 5வது உறுப்பு என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அப்படின்னா டைரெக்டாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணிவிடுவோம். ஆனால் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் n உறுப்புகளின் கூடுதல் அந்த ஒரு வார்த்தை முக்கியம். இந்த கூடுதல்ன்ற வார்த்தை முக்கியம். ஏன்னா நமக்கு வந்து டைரெக்டாக அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா அங்கே அந்த வேல்யூ கொடுத்துட்டுருக்காங்க இல்லையா. ஸோ ஒரு SN = 2n² + n சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ என்னுக்கு பதிலாக வந்து நம்ம 8ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆன்சர் வராது. இது கொஞ்சம் வேறு விதமாக நம்ம மெத்தட்ஸ் இருக்குது, அது பிரகாரமாக நம்ம போடுவோம். ஸோ ஒரு n உறுப்புகளின் கூடுதல்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு உறுப்பு கேட்குறாங்க, இதனையாவது உறுப்பு அப்படின்னா ஸோ அந்த உறுப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி உறுப்பு கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு S8 கண்டுபிடிப்போம். அதிலே தான் எத்தனை நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். S8 = 2 இன்ட்டு என்னுக்கு பதிலாக நம்ம 8ன்னு சப்ஸ்டிட் பண்ண விட்டோம். 8² + 8. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 136 வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு உறுப்புமே கண்டுபிடிக்கணும். S7 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதேமாதிரி 2 இன்ட்டு 7 பவர் ஆஃப் ஸ்கொயரு ப்ளஸ் வந்து 7 ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா 105. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கழிச்சிரும். 136ல் ஒரு 105 போச்சுன்னா ஆன்சர் வந்து 31 தான். ஸோ அவ்வளோதான் இதுக்கான ஆன்சரு. ஸோ ஒரு எப்போவுமே இந்தமாரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சைஸில் வந்து பார்த்தோன்னா எப்போவுமே இந்தமாரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா ஒரு n உறுப்புகளின் கூடுதல் அப்படின்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ ஒரு சம் ஆஃப் உறுப்பு நமக்கு கேட்குறாங்க அப்படின்னா அந்த உறுப்பு கண்டுபிடிங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உறுப்பு கண்டுபிடிச்சி ரெண்டுமே கழிச்சிடுங்க நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதேமாரி ஒரு சில சம்ஸ் இருக்குது, அதை பார்ப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி ஆன்சர் போட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ இதில் இன்னொரு சம்மு, ஒரு தொடர் வரிசையின் பொது உறுப்பு 2n² - 3n + 1 எனில் 8வது உறுப்பு காண்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எங்கேயுமே கூடுதல்ன்ற ஒரு வார்த்தை இடம் வரல. அதனால் டைரெக்டாக நம்ம 8 சப்ஸ்டிட் பண்ணி அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிடும். இப்போ Tn = 2n² - 3n + 1. ஸோ T8 = 2 × 8 பவர் ஸ்கொயரு -3 இன்ட்டு என்னோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா நமக்கு 8ன்னு தெரியும் ப்ளஸ் 1 அப்படியே நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஸோ 129 - ஒரு 24 = 105ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதில் இன்னொரு சம் ஒன்று பார்ப்போம். Tn என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் nஆவது உறுப்பு எனில் T2n - Tn இன் மதிப்பு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்களா. ஸோ Tnக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, a + n - 1 × d. அப்போ T2n அப்படின்னா ஜஸ்ட் என்னுக்கு பதிலாக 2nன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். a + 2n - 1 × d. இப்போ டைரெக்டாக அவங்க T2n - Tn அப்படியே கழிச்சிருமா அதில். அப்போ a + 2n - 1 × d - a - n - 1 × d. ஸோ அப்படியே அந்த மைனஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் உள்ளத்தில் நான் பெருக்கி டைரெக்டாக எழுதிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் அப்படியே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா எல்லா டைமும் கேன்சலேஷன் ஆகிட்டு 2nd இன்ட்டு 2nd - ஒரு nd அதில் கழிச்சேன் அப்படின்னா வெறும் nd மட்டும் வந்து நிற்கும். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதல் 5n² + 2 + 3n/2 எனில் 17வது உறுப்பை காண்க. ஸோ
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூடுதல் அப்படின்ற ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கா. அப்போ கூடுதலாக 17வது உறுப்பு கேட்குறாங்க அப்படின்னா அப்போ 16வது உறுப்பு கண்டுபிடிக்கணும், 17வது உறுப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டுத்தையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ இவங்க கேட்கறதுக்கான ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். ஸோ வந்து அவங்கள அதே கொடுத்துருக்கிறது தான் TN = 5n²/2 + 3n/2. ஸோ இப்போ டேரெக்டாக 17வது உறுப்பு கண்டுபிடிப்போமா. n = 17ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 5 × 17² + 3 × 17/2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 748ன்னு வந்துடும். ஸோ அதேமாதிரி T16 அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உறுப்பு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான். அப்போ T16னா அதேமாதிரி 5 × 16² + 3 × 16/2. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 664ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அப்போ 748லேருந்து ஒரு 664 நம்ம கழிச்சோம் அப்படின்னா ஸோ நம்ம இந்த கொஸ்டினுக்கு தேவையான ஆன்சருன்றது வந்துடும். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 84. ஸோ இதில் என்ன ஒரு சம்மு, ஒரு கூட்டுத்தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் 5n² + 3n/2 எனில் 10வது உறுப்பு என்ன. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ 5n² + 3n/2 சொல்லி கொடுத்துருக்காங்களா. அதே மாதிரி தான் 5n² + 3n/2க்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 10வது உறுப்பு கேட்குறாங்க. அப்போ 10வது உறுப்பை நம்ம கண்டுபிடிக்கணும், 9வது உறுப்பையும் கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டுத்தையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் வந்து 49ன்னு வரும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா டைப் 9ல் ஒரு சில சம்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சம்மு 4, 7, 10 அப் டு 118 என்ற முடிவுறு கூட்டுத்தொடரில் நடு உறுப்பு காண்க. ஸோ இது நடு உறுப்பு அப்படின்னும் பொழுது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு ஃபார்மேட் இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அவங்க கொடுத்துட்டாங்க, இது கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டாங்க. A = 4, D = 3, கடைசி உறுப்பாக இருக்குது TN = 118ன்னு சொல்லி எழுதிட்டோம். அது TN = 118ன்னு எழுதலாம், L = 118ன்னு சொல்லிட்டு எழுதலாம். இப்போ TN = A + n - 1 × D. n வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 118ன்னு தெரியும். ஏவோட வேல்யூ 4, n - 1 அப்படியே இருக்கட்டும். டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இது அப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து 39ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போது நம்ம ஏன்னா இப்போ n = 39ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அதோடு நிறுத்தக்கூடாது. ஏன்னா இந்த கூட்டுத்தொடரின் நடு உறுப்பு கேட்குறாங்க. இந்த n = 39 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம பிரிக்கிறோம். ஏன் அப்படின்னா முதல்ல ஒரு 19 உறுப்பு, அதுக்கப்புறமா நடுவில் ஒரு உறுப்பு, அதுக்கு அடுத்ததாக ஒரு 19 உறுப்பு, மொத்தம் ஆட் பண்ணிங்கன்னா 39 உறுப்புன்னு சொல்லிட்டு வந்துடும். நமக்கு கொஸ்டினில் நடு உறுப்புன்னு சொல்லி தான் கேட்குறாங்க. அதுக்காக கோசமே நம்ம இந்தமாரி பிரிக்கிறோம் இதை. இப்போ வந்து T20 ஏன்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20வது உறுப்புன்றது இருக்குது போது. அப்போ முதல்ல 19 உறுப்பு, அதுக்கப்புறமா ஒரு 20வது ஒரு உறுப்பு இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 19 உறுப்புகள் இருக்குது. ஸோ நடு உறுப்பு அப்படின்னா T20வது உறுப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதேமாரி கொஸ்டினில் தான் நமக்கு ஃபார்முலாவில் எழுதிருப்போம் இல்லையா. முதல் உறுப்பு எவ்வளோ 4, அது ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4 ப்ளஸ் n - 1, 20 - 1னா 19 இன்ட்டு டியோட வேல்யூ எவ்வளோ 3 அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 61ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அடுத்ததாக இன்னொரு சம் ஒன்று பார்ப்போம். P, Q, R, S, T என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின் P - 4Q + வந்து 6R - 4S + T = ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சம் வருது அப்படின்னா இந்த Pக்கும் Qக்கும் Rக்கும் Sக்கும் வந்து வேல்யூ வந்து நம்மளாக ஓனாக வச்சுக்க வேண்டியது தான். 1லேருந்து அப்படியே வந்து எழுதி வேண்டியது தான். எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அத்தனை இருக்கிற நம்பர்ஸ் போட்டுக்க வேண்டியது தான். அப்படியே அந்த நம்பர்ஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு டேரெக்டாக அங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 0ன்னு சொல்லிட்டு தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சம் வருதுன்னா நீங்கள் கண்ணை மட்டும் 0 போட்டு வரலாம். ஏன்னா ஒரு 4-5 சம் இதில் கொடுத்துருப்பாங்க, எல்லாத்துக்குமே ஆன்சர் 0ன்னு சொல்லிட்டு தான் வரும். ஸோ இப்போ டேரெக்டாக போயிட்டு பார்ப்போம். இப்போ Pக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், -4 இன்ட்டு Qக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ளஸ் R இன்ட்டு அந்த ஆருக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 -4 இன்ட்டு எஸ்ஸோட வேல்யூ பார்த்தோம்னா 4 ப்ளஸ் Tக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5. இதெல்லாம் நம்ம ஓனாக கொடுத்த வேல்யூஸ் தான். ஸோ இப்போ இதுங்க ஆட் பண்ணிங்க அப்படின்னா 24 - 24 = 0ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதேமாதிரி இன்னொரு சம் ஒன்று பார்ப்போம். அதேமாதிரி A, B, C, L, M என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின் 2A - B - 2C - L ப்ளஸ் ஒரு 2M = கேட்குறாங்களா. ஸோ இதுக்கும் 0 தான். அந்த ஏபிசி எல்எம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1லேருந்து அப் டு 5 வரைக்கும் வேல்யூ கொடுத்து சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 0ன்னு சொல்லிட்டு தான் வரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சம்மு தான். ABCLM என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின் A - 4B + 6C - 4 வந்து L ப்ளஸ் வந்து M = என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கும் நீங்கள் அதேமாதிரி A2 1 to வந்து 5 வரைக்கும் வேல்யூ கொடுத்து சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்குமே ஆன்சர் 0ன்னு சொல்லிட்டு தான் வரும். ஸோ ஒரு 3 சம்மு இதே மாதிரி பார்த்துருக்குறோம். எல்லாத்துக்குமே ஆன்சர் 0ன்னு சொல்லி தான் வருது. ஸோ இதே மாதிரி வேறு எதனா ஒரு சம்மு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா கண்ணை மட்டும் நீங்கள் 0ன்னு கூட போட்டு வந்துடலாம். ஸோ அடுத்து ஒரு சம் இதிலே பார்ப்போம். A, B, C என்பவை கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்தால் A² - B² / B² - C² இன் மதிப்பு.
ஸோ அப்போ ஏபிசி வந்து கூட்டுத்தொடரில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ முதல்ல இப்போ நம்ம ஏபிசி எடுத்து எழுதிப்போமே, அதுக்கான பொது வித்தியாசம் முதல்ல பார்ப்போம். அதாவது டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குதுங்க இல்லைங்களா. அப்போ இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு ஈக்குவல் டு மூணாவது உறுப்பு மைனஸ் ஆஃப் இரண்டாவது உறுப்பு. அப்போ பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் ஆஃப் பி. இப்போ ரெண்டு பக்கம் வந்து காமனாக நான் மைனஸ் வெளியே எடுத்தேன் அப்படின்னா ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி மைனஸ் சின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ ரெண்டு பக்கம் மைனஸ் மைனஸ் நான் கேன்சல் பண்ணிப்பேன். இப்போ கொஸ்டின் கொடுத்துருக்கிறத நம்ம எடுத்து எழுதிப்போம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரு டிவைட் பை பி ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் சி ஸ்கொயரு ஈக்குவல் டு இப்போது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி நமக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி பி மைனஸ் சி அப்படின்னா வந்து பி ப்ளஸ் சி இன்ட்டு பி மைனஸ் சின்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ஏ மைனஸ் பிக்கு பதிலாக பி மைனஸ் சின்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணுங்கள் கொஸ்டினில். அப்படி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இங்கே அடியில் இருக்கக்கூடிய பி மைனஸ் சிக்கும் மேலே இருக்கக்கூடிய பி மைனஸ் சிக்கும் கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு டிவைட் பை ஏ ப்ளஸ் பின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கு டைரெக்டாக நம்ம இந்தமாதிரி சால்வ் பண்ணுறதை விட ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை தி பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர்னு சொல்லிட்டு வருது அப்படின்னா அதுக்கான ஆன்சர் ஏ ப்ளஸ் பி டிவைட் பை ஏ பி ப்ளஸ் சி அப்படி தான் இருக்குன்னு சொல்லி நம்மளாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான். இதில் இன்னொரு சம் ஒன்று பார்ப்போம். 3 எண்களின் விகிதம் 2:3:5 என்க. முதல் எண் இரண்டாம் எண்ணிலிருந்து 5ஐ கழித்து பெறப்படும் எண் மற்றும் மூன்றாம் எண் ஆகியன ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஏற்படுத்தினால் அவ்வெண்களை காண்க. ஸோ ரேஷியோவில் இருக்கிறதுனால நம்ம எக்ஸை போட்டு எழுதிக்கிறோம். 2x 3x 5x. ஸோ ஆனால் இங்கே இரண்டாவது எண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கழித்து வரும் அப்படின்ற மாரி அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ 2x இரண்டாவது எண்ணுனா 3x மைனஸ் 5, மூன்றாவது எண் அப்படியே 5xன்னு சொல்லிட்டு எழுதணும். இது கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்கணும் அப்படின்னா அந்த சீரீஸ் கேட்குறாங்க. அப்போ கூட்டுத்தொடர் வரிசை அமைக்கணும்னு நமக்கு பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிற ஃபார்மேட்டுக்கு போயிட்டு தான் நம்ம கூட்டுத்தொடர் வரிசையை கண்டுபிடிக்க முடியும். ஸோ பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தோம்னா இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு ஈக்குவல் டு மூன்றாவது உறுப்பு மைனஸ் இரண்டாவது உறுப்பு, அதாவது பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் பி. இப்போ இங்கே கொடுத்துருக்கத நம்ம இங்கே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். பியோட வேல்யூ பார்த்தோம்னா 3x மைனஸ் 5, ஏவோட வேல்யூ பார்த்தோம்னா 2x, அதேமாதிரி சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5x மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய அந்த மைனஸ் அப்படியே நம்ம உள்ள தள்ளி பெருக்கிட்டேன் டைரெக்டாக மைனஸ் 3x ப்ளஸ் ஒரு 5. ஸோ இப்போ இது எக்ஸு மைனஸ் ஒரு 5 இந்த பக்கம் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 5ன்னு வரும். எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு போயிட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10ன்னு கண்டுபிடிச்சிடும். இது எடுத்துகிட்டு போய்ட்டு டைரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் நம்ம எழுதணும் இல்லையா, 2x 3x 5xன்னு. ஸோ அங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிரும். மைனஸ் 20 மைனஸ் 30 மைனஸ் 50ன்னு சொல்லிட்டு வந்துடும். இதில் இன்னொரு சம் ஒன்று பார்ப்போம். ஏபிசி என்ற 3 எண்கள் இசைத்தொடரில் அமைந்திருக்க அவற்றின் தலைகீழிகள் 1/a, 1/b, 1/c ஆகியன கூட்டுத்தொடரில் அமைந்திருக்க வேண்டும். எக்ஸின் எந்த மதிப்பிற்கு 3, x, 6 ஆகியன இசைத்தொடரில் அமையும் அப்படின்னு மாதிரி கொடுத்துட்டாங்களா இவங்க. ஸோ 1/a, 1/b, 1/c ஆகியன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குதுன்ட்டாங்க. ஸோ அதுக்கான வேல்யூவுமே நமக்கு கீழே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே டைரெக்டாக எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுவேன். 1/3, 1/x, 1/6 நமக்கு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கணும் அப்படின்னா பொது வித்தியாசம் அதுக்கான ஃபார்முலா இருக்குது. பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் பி. அது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோமா, பியோட வேல்யூ 1/x மைனஸ் ஏவோட வேல்யூ பார்த்தோன்னா 1/3, இங்கே சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/6 மைனஸ் ஆஃப் பியோட வேல்யூ பார்த்தோம்னா 1/x. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ 2/x ஈக்குவல் டு 3/6ன்னு வந்துடும். ஸோ இதை கொஞ்சம் அடித்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா x ஈக்குவல் டு 4ன்னு சொல்லிட்டு வந்துடும். இதில் இன்னொரு சம் ஒன்று பார்ப்போம். 3 பூஜ்ஜியமற்ற எண்கள் a, b, c என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்தால் நிபந்தனை ஏபிசி ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கணும் அப்படின்னா நமக்கு பொது வித்தியாசத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மேட் நமக்கு தெரியும். பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் பி. ஸோ பி மைனஸ் பி ஒரு பக்கமாக கொண்டு வந்துடுங்க, ஏ வந்து அந்த பக்கமாக தள்ளிடுங்க. ஸோ 2b ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதுக்கான ஆப்ஷன் நம்ம பார்த்தோம்னா ஏ தான். 2b ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் இன்னொரு சம்மு. அடுத்தடுத்த 3 எண்களின் கூட்டுத்தொகை 87 எனில் அவ்வெண்களின் மிகப்பெரிய எண் சொல்லி கேட்குறாங்களா. அடுத்தடுத்த 3 எண்களின் கூட்டுத்தொகை அப்படின்னா மொதல் நம்பர் எக்ஸு, அதுக்கப்புறமா x + 1, அதுக்கப்புறமா x + 2. ஸோ 3 எண்கள் அதனுடைய கூட்டுத்தொகை 87 அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா 3x, நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அந்த பக்கமாக கொண்டு போய் கழிச்சிட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 28ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எண் அப்படின்னா ஸோ x + 2 தான் இருக்குது. எக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா 28ன்னு தெரியும், ப்ளஸ் ஒரு 2 ஆட் பண்ணிங்கன்னா 30ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதே சம்மு தான். ஸோ இன்னும் ஒரு 4-5 சம்மு இதே மாதிரி இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்து முடிச்சிருவோம். ஸோ அடுத்து
அடுத்தடுத்து வரும் 3 முழு மதிப்புகளின் கூட்டுத்தொகை 540 எனில் அம்மதிப்புகளை காண்க. ஸோ அதேமாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய 3 முழு மதிப்புகள் சொல்லிட்டாங்க. அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய 3 எண்கள் x, x+1, x+2 அதனுடைய கூடுதல் தான் 540ன்ட்டாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 179ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா அதனுடைய 3 மதிப்புகளுமே கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் 179னா x+1 180, x+2 அப்படின்னா 181ன்னு சொல்லிட்டு கிடச்சிரும். இதில் இன்னொரு சம் ஒன்று பார்ப்போம். k+1, 3k மற்றும் 4k+2 ஆகியன ஒரு கூட்டுத்தொடரில் அமைகின்றன எனில் கேயின் மதிப்பு கேட்குறாங்க. ஸோ இது ஒரு கூட்டுத்தொடரில் இருக்கணும் அப்படின்னா வந்து நமக்கு பொது வித்தியாசம் அதுக்கான ஃபார்மேட்டுக்கு போய் ஆகணும். b - a = c - b. ஸோ இங்கே bயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3k மைனஸ் ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா k+1. ஸோ அந்த மைனஸ் உள்ள தள்ளி போயிருக்குன்னா அதனால் -k -1 வந்துடும். ஸோ ஈக்குவல் டு சியோட வேல்யூ பார்த்தோம்னா 4k+2ன்னு இருக்குமா -3k. ஸோ இப்போ k எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு போய் கேன்சல் பண்ணிங்கன்னா k = 3ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அடுத்ததாக இன்னொரு சம்மு. இந்த சம்மு தான் நமக்கு 2022 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த சம்மெலாம் நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த சம்மை நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் முதல்ல ரீட் பண்ணிட்டோம். 18, a, b, -3 இவை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது எனில் a + b இன் மதிப்பு காண்க. ஸோ இது கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கணும் அப்படின்னா பொது வித்தியாசத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அப்போ கொடுத்துருக்கத்தை எழுதியாச்சு. நமக்கு பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மேட் தெரியும். ஸோ 3 நம்பர்னால் நம்ம இதோட நிறுத்தியிருப்போம். அதாவது b - a = c - b. ஆனால் நமக்கு 4 நம்பர் கொடுத்துருக்கிறதுனால மறுபடியும் இன்னொரு டேர்ம் வந்து எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்கிறோம். c - b = d - c. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு கண்டுபிடிச்சிடும். பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -18. ஸோ ஈக்குவல் டு சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ பார்த்தோம்னா ஸோ இப்போ ஏவை பார்க்கலாம். ஏ மட்டும் ஒரு பக்கமாக கொண்டு வந்துடுங்க, 18 அந்த பக்கமாக கொண்டு போயிடுங்க. 2a = b + 18ன்னு வந்துடுமா. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் 1 வச்சுப்போம். இப்போ செகண்ட் ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோம். c - b = d - c. சியோட வேல்யூ பார்த்தோன்னா பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா a ஈக்குவல் டு டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -3 மைனஸ் சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கான வேல்யூ அப்படின்னா -b. ஸோ இப்போ அப்படியே b எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுங்க. 2b = a அந்த பக்கமாக போயிடும் ப்ளஸ் -3 அப்படியே இருக்கும். a - 3 இருக்கட்டும். ஸோ இப்போ 2 ஈக்குவேஷன் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த 2 மட்டும் கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடுங்க. b = a - 3 / 2ன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இந்த பியோடைய வேல்யூவை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அங்கே எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ 2a = bயோட வேல்யூ அதாவது a - 3 / 2 + 18. ஸோ இப்போ இந்த பக்கம் கிராஸ் மல்டி பண்ணிங்கன்னா 36ன்னு வந்துடும். 36 அதுக்கப்புறம் இந்த 2 மறுபடியும் 2a பக்கம் தள்ளி விட்டுடுங்க. ஸோ 4a = a - 3 + ஒரு 36ன்னு இருக்கும். இப்போ வந்து இந்த a மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. 4a - ஒரு e கழிச்சு அப்படின்னா 3aன்னு சொல்லிட்டு வந்துடும். 36ல் ஒரு 3 போச்சுன்னா 33 வந்துடும். ஸோ இப்போ 3ஆல் அடித்தோம் அப்படின்னா a = 11 வந்துடும். இப்போ நமக்கு a வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே b = a - 3/2ன்னு சொல்லி கண்டுபிடிச்சோமா, அங்கே ஏவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிவிடுங்க. b = 11 - 3/2ன்னு வந்துடும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா b = 4ன்னு வந்துடும். ஸோ அடுத்ததாக கடைசியாக கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா a + b இன் மதிப்பு தான் கேட்டிருப்பாங்க. அப்போ ஏவோட வேல்யூ 11, பியோட வேல்யூ 4, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 15ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதுதான் கொஸ்டினுக்கான ஆன்சரு. ஸோ இன்னொரு சம்மு. a, b, c என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் 3a, 3b, 3c ஆகியன எந்த தொடர் வரிசையில் உள்ளது. ஸோ ABC என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது. ஆனால் 3a, 3b, 3c என்பது என்ன ஒரு தொடர் வரிசையில் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸோ ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஜஸ்ட்டு ஏபிசிக்கு வந்து 1 2 3 கொடுத்துப்பாங்களே. ஏன்னா இப்போ 1 + 1னா 2, அதுக்கப்புறம் 1 ஒரு ஆட் பண்ணிங்க அப்படின்னா 3. ஸோ பொது வித்தியாசம் வந்து நமக்கு 1 ஆட் ஆகிட்டு வரும். இப்போ அந்த 3a, 3b, 3cக்கு அந்த 1 2 3 சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். ஸோ 3/1, 3/2, 3/3. ஸோ 3, 9 அப்படியே நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3 2 முறை போட்டால் 9, 3 க்யூப் பண்ணால் 27 வந்துச்சுங்களா. ஸோ இப்போ நம்ம இது பார்த்தோம்னா இப்போ பொது வித்தியாசம் கண்டுபிடிக்க நமக்கு தெரியும். இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு, இதை கழிச்சு பாருங்கள். கழிச்சிங்க அப்படின்னா வந்து 6ன்னு வந்துடுமா. அப்புறமா 27 - 9 கழிச்சிங்கன்னா வந்து நமக்கு வந்து 18ன்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ ஃபஸ்ட்டு 6 இங்கே 18. ஸோ இது வந்து 6 ஆட் பண்ணிட்டு போகல. அப்போ இது வந்து வேறு, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏபி கிடையாது. ஸோ அப்போ நமக்கு ஜிபி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்மேட் இருக்குது. பெருக்கு தொடர் வரிசையில் பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மேட் இருக்குது. நம்ம அதை அங்கே போகும்பொழுது படிப்போம். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் இதை செக் பண்ணதுக்காக பார்த்துருவோம்.
ஸோ பெருக்கு தொடர் வரிசைக்கு பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மேட் பார்த்தோம்னா இரண்டாவது உறுப்பு டிவைடட் பை முதல் உறுப்பு 9/3. ஸோ அடித்தோம்னா 3ன்னு சொல்லிட்டு வந்துடுமா. மறுபடியும் மூன்றாவது உறுப்பு டிவைடட் பை இரண்டாவது உறுப்பு, அப்போ 27/9. ஸோ அடித்தோம்னா 3ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அப்போ இது 3ஆல் மல்டிபிள் ஆகிட்டே போகுது. 3 × 3 9, 9 × 3 27. ஸோ இது பெருக்கிட்டே போகிறாங்க. அப்போ இது ஜிபி தான். ஏபிசி கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்தாலும் 3A 3B 3C அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருக்கு தொடர் வரிசையாக தான் இருக்கும். ஒரு தெருவில் உள்ள வீடுகளுக்கு 1 முதல் 49 வரை தொடர்ச்சியாக கதவிலக்கம் வழங்கப்பட்டுள்ளது. செந்திலின் வீட்டிற்கு முன்னதாக உள்ள வீடுகளின் கதவிலக்கங்களின் கூட்டுத்தொகையானது செந்திலின் வீட்டிற்கு பின்னதாக உள்ள வீடுகளின் கதவிலக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம் எனில் செந்திலின் வீட்டு கதவிலக்கத்தை காண்க. ஸோ 1 to 49 வீட்டு நம்பர் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். ஸோ நமக்கு இதுக்கு வந்து ஏபி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ A = 1 அதனுடைய பொது வித்தியாசம், ஏன்னா 1 தான் ஆட் ஆகிட்டு போகுது. அப்போ D = 1 தான். ஸோ மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா எஸ் 49 உறுப்புகள் இருக்குது. அப்போ N = 49. ஸோ நமக்கு அதனுடைய கூடுதல் போது ஃபார்முலா நமக்கு தெரியும். Sn = n/2 × 2A + n - 1 × D. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா கொஸ்டினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 to 49 வரைக்கும் வீட்டு நம்பர்ஸ் இருக்குது. அதில் செந்தில்ன்றது நடுவில் இருக்கார். அவருடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதவிலக்கங்களின் கூடுதலும் அவருடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கதவிலக்கங்களின் கூடுதலும் சமம்ட்டார். இப்போ மொத்தமாக 49 வீடுகள் தான் இருக்குது. அப்போது நான் செந்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடுகள் அப்படின்னா FCNன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் கொஞ்சம் நமக்கு சொல்யூஷனுக்காக மாற்றி எழுதிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதவிலக்கங்களின் கூடுதல் அப்படின்னும் பொழுது SN - 1 ப்ளஸ்ஸு அவருடைய முன்னாடி இருக்கக்கூடிய வீடுகளின் கதவிலக்கங்களின் கூடுதல் அப்படின்னும் பொழுது இதனால் SNன்னு சொல்லி வச்சுட்டேன். ஏன்னா முன்னாடி இருக்கிறதுலேருந்து நான் ஒன்று கழிச்சேன் அப்படின்னா அவருக்கு பின்னாடி இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போது SN - 1 ப்ளஸ் SN = மொத்தமாக இருக்கிறது S49. ஸோ இப்போ நமக்கு SN - 1 மட்டும் வச்சுக்கிறேன். அந்த SN அந்த பக்கமாக கொண்டு போயிடுறேன். அப்போ S49 - SNன்னு சொல்லிட்டு மாறிடும். ஸோ இப்போ SN = n/2 ஸோ நமக்கு மேலே இருக்குதுங்க இல்லையா 2 × ஏவோட வேல்யூ 1ன்னு தெரியும், ப்ளஸ் n - 1 × டியோட வேல்யூ 1 தான். இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா n × n + 1 / 2ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா n அப்படியே உள்ளத்தள்ளி மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா n² + n / 2ன்னு வரும். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அப்புறமா S49 அப்படி கண்டுபிடிக்க தந்தால் அதேமாதிரி தான் என்னோட வேல்யூ 49/2 × அதே தான் 2 + வந்து 48ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 1225ன்னு சொல்லிட்டு வந்துடும். அதேமாதிரி SN - 1 அப்படின்னா n-க்கு பதிலாக ஜஸ்ட் n - 1 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ 2 × + n - 1 × -1. ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படியே வந்து பார்த்தோம்னா நமக்கு SN - 1 n² - n / 2ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ நம்ம இந்த 1 2 3 எடுத்து போய்ட்டு நம்ம ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தோம் இல்லைங்களா, அதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ n² - n / 2 = 1225 -n² + n / 2ன்னு சொல்லிட்டு வரும். அந்த மைனஸ் உள்ளத்தள்ளி பெருக்கி n எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் = 2n² / 2 = 1225ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்புறமா 2க்கு 2 கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா n² = 1225ன்னு வரும். ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 35ன்னு சொல்லிட்டு வரும். 35 × 35 தான் 1225. n = 35. அப்போ செந்திலுடைய வீட்டு இலக்க எண் வந்து பார்த்திங்கன்னா 35. ஸோ அவ்வளோதான். கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அடுத்ததாக பெருக்கு தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய சம்ஸை நம்ம பார்ப்போம்.